வா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சுசீலாமா விநாயகர் பாடல் பாடும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதென்னொரு உண்மை கொலமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவர். பிடியதென்னொரு உண்மை கொலமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. கடி கணபதி வர அருளினன் வடிவின் பயில் வழி வளமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கம்மா. செல்வியம்மா நாலூர் துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பூவிய கோன் வெப்பொழித்த புகழிய கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நவலு வந்தொண்டர் பலம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம்ம ஒவ்வொரு நாயன்மார் பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில சிறுதொண்ட நாயனாருடைய புராணத்தை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். இது 4வது அமர்வு. நம்ம விஜயலட்சுமி அம்மா தான் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள வருக வருக என்று நம்ம ஈசன் குழுமம் வரவேற்கின்றது. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாருங்கள் அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவருளும் குருவருளும் துணை நிற்க இந்த இணைய வாயிலே இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். பிரேமா அம்மாவுக்கு அடியேனுடைய முக்கரண வணக்கங்கள். என்னை இந்த செம்மை நெறியிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் எம்முடைய கோமல் ஐயா அவர்களுக்கும் எம்முடைய பெரும் புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் திருவடிகளை பணிந்து வணங்கி இந்த இனி வலைதளத்தில் வாயிலாக காண இருக்கும் அத்துணை பெருமக்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி, எப்பொழுதும் போல அடியனுடைய கணவர் திருஞான சம்பந்தரோட பதிகம், அவருடைய திருஞான சம்பந்த பெருமான் அருமையாக 2ஆம் திருமுறையிலேயே விண்ணப்பம் செய்த திரு ஆலவாய் பதிகம். அது காந்தார பண்ணில் அமைந்தது. அவர் விண்ணப்பம் செய்வார். முதல் பாடலையும் கடைசி பாடலையும் விண்ணப்பம் செய்த பிறகு அடியனுடைய பதிக விளக்கம் அமையும் என்று சொல்லி அடியனுடைய கணவரே அன்புடன் அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு,
தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழ் நிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் தெற்றி தென்னன் உடல் உற்ற திப்பினி ஆயினதீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரில் என் செயலே காண்கிலேனே. சிவாய நம. போன வகுப்புல சிவாய நம குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். சிவாய நம 18 பாடல்கள் நாம் பார்த்திருந்தோம். முதல் அமர்விலே ஒரு 6, அடுத்த 4, அடுத்தது 6, 10, அடுத்த 3வது அமர்விலே ஒரு 8 பாடல்கள். இதுவரைக்கும் 18 பாடல்கள் நாம் இந்த சிறுதொண்டர் புராணத்தில் சிறுதொண்டர் நாயனார் புராணத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ நம்ம 19வது பாடல் பார்க்கணும். ஆனா போன வகுப்பினுடைய தொடர்ச்சியாக 18, 19 ஒரு சேர முடிவின. ஏன்னா இந்த இணையத்திலே இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களும் அருமையாக குறிப்பினை எடுக்கக்கூடிய பாங்கினை உடையவர்கள், நன்றாக அவர்கள் கவனிக்கக்கூடிய ஆற்றலை உடையவர்கள். அதனால இந்த மாதிரி பிறர்க்கரிய ஒரு அடியார் கூட்டம் அவர்களுக்கு நல்ல புரிவதற்காகவே மறுபடியும் ஒரு முறை 18, 19 2 பாடல்களையும் வாசித்து விட்டு அடுத்து விளக்கத்திற்குள் சொல்லலாம். புத்தகம் வைத்திருப்பவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுதொண்ட நாயனார் புராணம் 18வது பாடல் வாசித்து விடுகிறேன். திருச்சிற்றம்பலம். அருமையினில் தனி புதல்வர் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமையினில் கிளை கழிப்ப பெறற்கு அரிய மணி பெற்று வரு மகிழ்ச்சி தாதையார் மனத்து அடங்கா வகை வளர திருமலி நெய்யாடல் விழா செங்காட்டன் குடியெடுப்ப. இது 18வது பாடல். 19வது பாடல். மங்கள நல் ஈயம் முழக்கம் மறை முழக்கம் வான் அளப்ப அங்கனர்தம் சீர் அடியார்க்கு அளவிறந்த நிதி அளித்து தங்கள் மரபினில் உரிமை சடங்கு தச தினத்தினிலும் பொங்கு பெரும் மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி புனைந்தார். இப்ப இந்த 2 பாடல்களையும் ஒரு சேர பார்த்தால்தான் நமக்கு பொருள் விளங்கும். அதனாலதான் போன வகுப்புல 18வது பாடலோட நம்ம பொருள் விளக்கம் பார்த்தோம். இருந்தாலும் அந்த நினைவுபடுத்துவதற்காக எப்படிப்பட்ட பிள்ளையை அவர் பெற்றிருக்கிறார்? பெறற்கரிய மணி. யாருமே பெற முடியாது. பிறர் எவரும் பெறுவதற்கு அருமையான ஒப்பற்ற, எப்படி நம்ம சிவபெருமானுக்கு ஒப்புமை சொல்ல முடியாதோ அது மாதிரி இந்த சீராளனுக்கு ஒப்புமை சொல்ல முடியாது. அப்படி ஒப்பற்ற நன்மகவு தோன்றிய பொழுது என்ன பண்றாங்க? எதையெல்லாம் அலங்கரிக்கிறார்கள்? மனையை மட்டுமல்ல, அந்த திருச்செங்காட்டங்குடியே திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஊர்ல ஒரு திருவிழான்னா அந்த ஊரை எப்படி அலங்கரிப்பார்கள்? கோயில் திருவிழான்னா ஊரையே அலங்கரிப்பார்கள். அது போல இங்க இந்த சிறுதொண்டருக்கு மகன் அவதரித்திருக்கிறான், சீராளன் பிறந்திருக்கிறான், அந்த செய்திக்காக ஊரே அலங்காரம் செய்ய பெற்றிருக்கிறது. ஊர் அலங்காரம் செய்தால் வீடெல்லாம் அலங்காரம் பண்ணாம விட்டுருவாங்களா? வீடையும் மனையையும் மிகவும் அழகுபடுத்தி மகவு தோன்றிய பெருமையினார் அந்த பெறற்கரிய மகவு பெற்றுவிட்டோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில, அந்த பெருமையில யார் பங்கெடுத்துக் கொள்வார்கள்? நம்முடைய கிளை சுற்றத்தார். அவர்கள்லாம் மகிழ அந்த பெறற்கரிய அம்மகவை பெற்றமையால் மனத்தடங்கா வகை. தாதையார்னா யாரு?
அந்த குழந்தையினுடைய தகப்பன், தந்தை தான் தாதைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மனத்தடங்கா, மனத்து அடங்கா வகை. அது எப்படி அடங்காம இருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னா, மனத்து அடங்கி அப்படின்றது பொருள். எப்படின்னா, நம்ம திருநாவுக்கரசு பெருமான் அவர்கள் அங்கமாலையில சொல்லியிருப்பாரு, தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து. வணங்காய் அப்படிங்கிறது செய்யாய் அப்படிங்கிறது வாய்பாட்டு வினையற்று. அப்போ நீ வணங்குவாயாக, நீ வணங்காய்னா நீ வணங்க வேண்டும். அது போல இந்த மனத்து அடங்கானா, இந்த மனத்திலே அந்த மகிழ்ச்சி அடங்குவதற்குரிய நிலையிலே அப்படி வளர்ந்து வர திருமலி நெய்யாடல் விழா. திருமலி நெய்யாடல்னா நெய்யாடல், அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்த்து குழந்தையை குளிக்கப்படுத்துது. நம்மளுடைய மரபுலையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மரபுல குழந்தைய அந்த எண்ணெய் முழுக்காட்டல் விழா இருக்கும். அது மாதிரி இங்க குழந்தைய அந்த விழாவுக்கு என்ன சொல்றாங்க, திருமலி நெய்யாடல் விழா, எண்ணெய் தேய்த்து குழந்தையை குளிக்கப்படுத்துதல். அந்த விழாவினை மிக சிறப்புற எடுக்கிறார்கள் செங்காட்டங்குடியிலே, திருச்செங்காட்டங்குடியிலே. அடுத்த பாடல். அப்ப அந்த விழாவெல்லாம் எடுக்கும்போது, ஒரு விழா திருவிழா நடக்குதுன்னா அங்க மேள சத்தம், ஜெண்டை மேளம், அப்புறம் நிறைய சிவ இசைக்கருவிகள்லாம் இயக்கம் செய்வாங்க. அதுதான் இந்த 19வது பாடல் சொல்கிறது. மங்கள நல் ஈயம் முழக்கம். என்ன முழக்கமா அது? மங்களமான நல்ல ஈயங்கள். ஈயங்கள்னா அந்த இசைக்கருவிகள், வாத்தியங்கள். குறிப்பா எந்த வாத்தியத்தை சொல்லுதுன்னா அந்த மத்தளம், அந்த மத்தள ஒளியும். மறை முழக்கம், வேதங்கள்லாம், அவர் வேதங்களை எல்லாம், என ஒரு அருமையான இறை நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அந்த வேதங்களோட ஒளியும். இது எங்க வரைக்கும் கேக்குதான்? வான் அளப்ப, வான் வரைக்கும், வானத்தில் ஓங்க அங்கனர்தம் சீரடியார்கள். முதல்ல மங்கள இசையினுடைய ஒளி, இசை மட்டுமல்ல வேதத்தினுடைய ஒளியும் முழங்க அங்கனர்தம் சீரடியார். அங்கனர் யாரு? நம்முடைய சிவபெருமான். அங்கன்மை மிக்கவர், கருணை மிக்கவர். அந்த சீரடியார், அந்த சிவபெருமானின் அடியவர்க்கு அளவோட, அப்படி இல்லை, அளவு இறந்த அப்படின்னா அளவில்லாத, இந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இல்லாம, வாங்க வாங்க எங்க வீட்டுல ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு அந்த வரவேற்பை எப்படி வெளிப்படுத்துறாங்க? வாரி குவிக்கிறாங்க, அந்த நிதியெல்லாம் அளிக்கிறாங்க. பொற்காசுகளாகட்டும், நிறைய போற்றுதலுக்குரிய அந்த அடியார்களை சிறப்பு செய்கிறார்கள். தங்கள் மரபினில் உரிமை சடங்கு தச தினத்திலும். தச தினம்னா அந்த 10 நாட்கள், தசம் அப்படிங்கிறது 10. தங்கள் குல மரபிற்கு உரிய அந்த செயற்பாடுகளை 10 நாள்லயும் மேன்மேலும் மிக்க மகிழ்ச்சியோடு செய்து, அந்த மிக்க மகிழ்ச்சின்னு எங்க நமக்கு தெரியுது? பொங்கு பெரு மகிழ்ச்சி. பொங்குனா நல்ல விளங்குதற்குரிய. அதனாலதான் நம்ம இந்த விழாவை கொண்டாடும் போது பொங்கல் ஏன் சொல்றோம்? அந்த பானையில அந்த பால் பொங்கி வருகிறது அல்லவா? அது போல நம்முடைய செல்வ வளம், அந்த நல்ல நெற்களஞ்சியம், அது விளைஞ்சாதானே, நம்ம நெல் விளைஞ்சாதானே நம்மளுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும். அது எப்படி பொங்கி வருதோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலேயே அனைத்து செல்வங்களும் பொங்கி வர வேண்டும் அப்படின்னு அந்த பொங்கல் கொண்டாடுறோம். அது போல பொங்கு மெரு மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி புனைந்தார். அந்த காப்ப அந்த குழந்தைக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை வழிபாடு செய்து காப்பணிவிப்பார்கள். இன்னைக்கும் நம்ம குழந்தை பிறந்து 16 நாள்ல ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சடங்குகள் இருக்கும். ஆனா குழந்தைய பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த சடங்குலாம் இருக்கும். இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஒரு பெண்ணானவள் பிள்ளை பெற்ற பிறகு எங்கேயாவது வெளியில போகும்போது அந்த குழந்தை ஏந்தி போகும்போது அந்த தலையில ஒரு வேப்பிலையை சொருகி அனுப்புவாங்க, ஏன்னா பாதுகாப்புக்காக. அதோட மட்டும் இல்ல, அந்த குழந்தை கையில பால் பாசி, அந்த எண்ணெய் தேய்த்து கட்டுற பாசி அதெல்லாம் கட்டி வைப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு எந்த காத்து கருப்பெல்லாம் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க. அது போல இந்த காப்பு அணிவிக்கிறாங்க.
இதே மாதிரி நம்ம திருஞான சம்பந்தர் புராணத்திலயும் நம்ம இது பார்க்கலாம். அவங்க அம்மா பகவதி அம்மா என்ன பண்ணுவாங்க, வேறு பல காப்பு மிக என்றவை விரும்பார். மற்ற காப்பெல்லாம் வேண்டாம், அப்ப என்ன காப்பு வேணும், நீரு திரு நெற்றியிலே நிறுத்தி நிறைவித்தார். இந்த திருநீர் ஒண்ணு போதும்பா திருஞான சம்பந்தருக்கு. அதை அந்த திருநெற்றியில அந்த குழந்தை பருவத்துல, அதை அந்த காப்பு பருவத்துல அந்த நெற்றியில அந்த நீரை, இப்போ எப்படி அருமையா திருஞான சம்பந்தரோட அந்த திருநீற்று மந்திரமாவது நீரு அப்படிங்கிற அந்த பாடலை அருமையா விண்ணப்பம் செஞ்சார் இல்லையா, அந்த திருநீரோட சிறப்பெல்லாம் அருமையா சொல்லியிருப்பாரு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அவர் இளமையிலேயே எப்படி அவருக்கு அந்த காப்பு பருவத்துல என்ன பண்றாங்க அவங்க அம்மா, திருநீற்றை நெற்றியிலே இடுகிறார், நிறுத்தி. அதை எப்படி இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நெற்றியில நீரை எப்படி இடணும், நல்லா நிறைவித்து முழுமையா பூசி அந்த நீரானது நெற்றியிலே விளங்கு மாதிரி. ஏன்னா இன்னைக்கும் பிள்ளைங்கெல்லாம் திருநீர் வச்சுக்கிறாங்க, அது எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதபடி வச்சுக்கிறாங்க. சில பேருக்கு நானே பூசி விடுறேன். அப்போ அதை லேசா போய் கண்ணாடியை பார்த்து அழிச்சிட்டு அதை எப்படியும் ஒரு டீசன்ட் லுக்குன்னு கொடுக்குறாங்க, ஒரு சின்னதா நுனி கீற்றா. அப்படி இல்லை, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். அதை அந்த குழந்தைகள் உணர இன்னும் சில நாட்கள் ஆகலாம். ஆனா நம்ம விட்டுறக்கூடாது. பெற்றவர்களாகிய நாம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், மா உனக்கு வேற பாதுகாப்பு இந்த உலகத்துல யார் பாதுகாப்பு, இந்த திருநீற்று தான் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். இந்த திருமந்திரம், இந்த 5 எழுத்து இருக்கு இல்லையா, இது உன்னை நாளும் பாதுகாக்கும். சிவனடியோட திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த 5 எழுத்து மந்திரத்தை நீ இடைவிடாமல் சொல்லணும். நம்ம இளைய தலைமுறைக்கு நம்ம இதை சொல்லிட்டே வரணும். இந்த இணையத்துல இருக்கிற நம்மளோட பொறுப்பு என்னன்னா, முதல்ல நம் வீட்டு குழந்தைகளுக்கு, நம்ம பேரம் பேத்தியா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய மகள் மகனாக இருக்கட்டும், முதல்ல நாம் உணர்ந்ததை தைரியமா சொல்லணும். சொல்லி அதை அடுத்தடுத்து வர்ற தலைமுறைகள் அவங்க அதை எடுத்துட்டு போகணும். இந்த புராணத்தை படிக்கிறதுனால வெறும் இது புராணம் அப்படின்ற அளவுல இல்லாம நாம் கற்றுக்கொண்டது என்ன, இந்த சிறுதொண்ட நாயனார் புராணத்தை இவங்க நடத்தினாங்க, இது நான் அடியேன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். நீங்க என்ன இவங்க சொல்ல வராங்க, ஒரு மங்களமான நிகழ்ச்சி, அதுக்கு அந்த இசைக்கருவிகள் வாத்திய கருவிகள். இப்பெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருக்கோயில்ல கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த ஜெண்டை மேளம்லாம் முழங்குவாங்கல்ல, அப்புறம் அந்த நிறைய சிவனுடைய அந்த கருவிகள்லாம் பெரிய நிறைய சிவ வாத்தியங்கள் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அதுக்குன்னு ட்ரூப்பே வச்சிருக்காங்க, அவங்களே அதை அருமையா சிறிய இளைய தலைமுறையினே வாசிக்கிறாங்க. இங்க சிவாய நம்ம அடியேன் சொல்வதற்கு மிக மகிழ்கிறேன். எங்களுடைய இங்க குத்தாலம் பகுதியில இதுக்குன்னே ஒரு சிவவாத்தியம் வாசிப்பதற்காகவே பள்ளி நேரத்தை முடித்து விட்டு ரொம்ப சிறிய ஒரு 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்க, 5வது 6வது, அதிகபட்சம் 7 8, அவங்கெல்லாம் ஒரு வாத்திய குழுவா அமைத்து அருமையா சுவாமிக்கு அந்த இரவு நேரத்துல அர்த்த ஜாம பூஜை நடக்கும்போது வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் வரும்போது அவர்கள் வாசித்து கொண்டு வருவார்கள். அதெல்லாம் நம்ம அதே மாதிரி இந்த திருச்செங்காட்டங்குடியிலையும் இதை வாசிச்சுட்டு வராங்க. அப்ப அந்த குழந்தைக்கு இது என்ன பருவம், காப்பு பருவம். இந்த பருவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பொதுவா பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு இலக்கியம் உண்டு. அது ஒரு 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. அதுல என்ன பண்ணுவாங்க, அதாவது தெய்வத்தையோ அல்லது ஒரு அரசனையோ குழந்தையா பாவிச்சு 10 பருவங்கள் அமைத்து ஒரு பருவத்திற்கு 10 பாடல்களாக மொத்தம் 100 பாடல் இருக்கும் அந்த பிள்ளைத்தமிழ்ல. எதுக்குன்னா, இந்த பிள்ளைத்தமிழை அந்த குழந்தைய 10 பருவமா அமைத்து பாடி இருப்பார்கள். எப்படி எப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் என்னென்ன வரும், என்னென்ன செயல்கள் நடக்கும். இது ஏன் சொல்றேன்னா, அதே மாதிரி நம்மளுடைய இந்த வகுப்புலையும் முதல் பருவம் பாருங்க, காப்பு பருவம் வந்திருக்கு. பிள்ளைத்தமிழ் முதல் 7 பருவங்கள் 2 பேருக்குமே பொதுவாக தான் இருக்கும். ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தாலும் பெண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தாலும் முதல் 7 பருவங்கள் இருவருக்குமே ஒரே அந்த 7 பருவம் அதே மாதிரி தான் வரும்.
ஆண்பால் பிள்ளை தமிழ் என்றால் 8வது பருவம் 9, 10 3 மாறுபடும். என்னன்னா சிற்றில் இழைத்தல் இல்லைன்னா சிதைத்தல், அது 8வது பருவம். 9வது பருவம் சிறுபறை முழக்கல். 10வது பருவம் சிறுதேர் உருட்டல். இதுவே பெண்களா இருந்தாங்கன்னா நீராடல், அம்மானை, ஊசல், அந்த 3 பருவங்களும் அப்படி அமைந்திருக்கும். இப்போ இவர் ஆண்கிறதுனால என்னென்ன பருவங்கள்லாம் வரும்னா, முதல் காப்பு பருவம். இது 3ஆம் திங்கள்ல, அதாவது குழந்தை பிறந்த அந்த 3வது மாசத்துல அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா காப்பணிவிப்பாங்க. 5ஆம் மாதம் செங்கீரை பருவம். தால் 7ஆம் மாதம் 7ஆம் திங்கள் தான் தால். தால்னா நாக்கு, நாவினால் அசைத்து தாலாட்டு பாடுது. குழந்தைக்கு அப்பதான் அது புரிய ஆரம்பிக்கும். 7வது மாசத்துல அந்த தாலாட்டு கேட்டு அந்த குழந்தைகள் அருமையாக கண் உறங்கும். அடுத்தது 9ஆம் திங்கள் சப்பானி, கை கொட்டும். 11ஆம் திங்கள் முத்தப்பருவம். அப்ப அந்த குழந்தை வா வா உனக்கு முத்தம் கொடுக்குறேம்மா அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது 13ஆம் திங்கள், அதாவது குழந்தை 1 வயதும் 1 மாதமும் முடிவடைந்திருக்கும் பொழுது அது கால்களை அசைத்து அசைத்து அருமையா நடக்கும். ஆனா ஸ்திரமா நடக்காது, கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி நடக்கும். அந்த வா 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 அப்படிம்பாங்க, வருகை பருவம். 15ஆம் திங்கள் 15வது மாதம் அம்புலி பருவம். நிலாவை காட்டி சோறு ஊட்டுவார்கள். அங்க பார் வானத்துல ஒரு நிலா இருக்கு அப்படின்லாம் சொல்லி, இதெல்லாம் ஒரு காலத்துல இப்படி எல்லாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செய்திருக்கிறோம். அப்படி ஆண்பால் பிள்ளை தமிழ்ல முதல் 7 பருவங்கள் இப்படி இருக்கும். அடுத்தது 8, 9, 10 ஏற்கனவே நான் சொன்னேன். 17ஆம் திங்களில் சிற்றில் இழைத்தல் இல்லைன்னா சிதைத்தல். சிறு பறை முழக்கல் 9வது பருவம். அது அப்படின்னா என்னன்னா அந்த பறையை கொட்டிட்டே போவாங்க அந்த பிள்ளைங்க. அப்புறம் 10வது பருவம் சிறுதேர் உருட்டுவாங்க. இந்த மாதிரி பிள்ளை தமிழ்ல என்ன சிறப்புனா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்னு ஒரு அருமையான பிள்ளை தமிழ் நூல் இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் அதெல்லாம் வாங்கி நல்லா படித்து உய்த்து உணருங்கள். அது குமரகுருபரர் அருளியது. மதுரை மீனாட்சி அம்மனை குழந்தையாக பாவித்து அந்த பெண்ணுக்கு ஒரு 10 பருவங்களா சுவாமிக்கு அமைச்சு படிப்பார். இது வேற எல்லாருக்குமே இந்த பிள்ளைத்தமிழ்லாம் தெய்வங்களுக்கு பாடலாம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் பிள்ளைத்தமிழ் கிடையாது. அவரை குழந்தையா நம்ம பாவிச்சு அந்த மாதிரி 10 பருவங்கள் பாடுறதில்ல. சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் கிடையாது. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்னு ஒண்ணு உண்டு. அது குமரகுருபரர் அருளியது. முருகனை குழந்தையா பாவித்து 10 பருவங்கள் அமைத்து அந்த பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். நம்முடைய இந்த ஆசிரியர், நூல் ஆசிரியர், இந்த சிறுதொண்ட நாயனார் புராணத்தை அருளிய நூல் ஆசிரியரான சேக்கிழார் பெருமான், அவரையுமே பிள்ளையாக வைத்து சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்னு ரொம்ப அருமையா இருக்கும். இதை அருளியவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார், திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரனார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மீனாட்சி சுந்தரனார் அருளிய பிள்ளை தமிழ். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த மாதிரி இந்த பருவங்கள் ஒவ்வொரு பருவமா வரும். அப்போ இந்த பிள்ளை தமிழை பத்தி நம்ம தெரிஞ்சாதான் அதனுடைய இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்ப 19வது பாடல்ல என்ன சொன்னாங்க, அருமையான அந்த திருச்செங்காட்டங்குடி திருவிழா கோலம் கொண்டிருந்தது. ஊரை அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லங்களையும் அலங்கரித்திருக்கிறார்கள். ஒரு மங்களமான நிகழ்ச்சி நடக்கும் போது இசைக்கருவிகள் அருமையாக முழங்குகின்றன. அந்த இசைக்கருவியோட ஒலி எது வரைக்கும் போச்சுன்னா வான் வரைக்கும் போகுது. மறையும் முழங்குகிறது, வேதங்களும். ஏன்னா அந்த மாமாத்திர குலங்கிறதுனால அந்த மறைகள் வேதங்களையும் முழக்கம் அங்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு வந்திருக்கிற அடியார் வேண்மக்கள், சிவனுடைய அடியார்களுக்கெல்லாம் இவ்வளவு அளவு என்று சொல்லாமல் அளவு இறந்து அளவிற்கு அப்பாற்பட்டு நிதி அளித்து அவர்களுடைய மரபிலே என்னென்னலாம் அந்த சடங்கு சம்பிரதாயம் இருக்கோ அது அத்தனையுமே செய்து தங்களுடைய மகிழ்ச்சியினை தங்களுடைய சுற்றுத்தாருடன் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த 10வது பாடல். இதுல 1-2 இலக்கண குறிப்பு என்னன்னா, மங்கள நல்லியம் முழக்கம் மறைமுழக்கம், நல்லியம் முழக்கமும் மறைமுழக்கமும் அப்படின்னு 2 இது வந்திருக்கு. உம்முங்கிற தொகை அங்க மறைந்து வந்திருக்கிறது, அது உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. நல்லியம் முழக்கம் மறைமுழக்கம்னா எப்படி நமக்கு பொருள்படும்? நல்லியம் முழக்கமும் மறைமுழக்கமும், அந்த உம்முங்கிற சொல் மறைந்து வந்திருக்கிறதுனால அது அந்த இடத்துல உண்மை தொகை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். இப்போ 20வது பாடலுக்குள் நாம் செல்லலாம். ஒரு நிமிஷம்.
20வது பாடலை படியேன் வாசித்து விடுகிறேன். ஆர்வ நிறை பெரும் சுற்றம் அகம் மலர, ஆர்வ நிறை பெரும் சுற்றம் அகம் மலர அளித்தவர் தாம் பார்ப்பெருகு மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு சீர்பெருக செய்ய வளர் திருமகனார் சீர் அடியில் தார் வளர் கிண்கிணி அசைய தளர் நடையின் பதம் சார்ந்தார். இந்த சொல்லெல்லாம் ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே அனுபவிக்கும் போது இன்பம் பெருகும். அப்படி அருமையான சொற்களை போட்டு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளியிருப்பார். இப்போ இதுக்கான பொருளை பார்க்க வேண்டும். ஆர்வ நிறை பெரும் சுற்றம், சுற்றம்னா நமக்கு தெரியும் உறவினர்கள், உற்றார் உறவினர், மிக்க விருப்பமுடைய சுற்றத்தவர்களுக்கு எல்லாம் உள்ளம் மகிழ கொடுத்து அகம் மலர, அகம்னா உள்ளம், அளித்தவர் எப்படி கொடுக்கிறாராம், கொடுக்கிறத மலர கொடுக்கிறாராம். பொதுவா ஒரு பொருளை ஒருத்தங்க கொடுக்கும்போது கொடுப்பவர் இன்பம் அடைவாரா பெறுபவர் இன்பம் அடைவாரா என்று பார்த்தோம் என்றால் பெறுபவர் தான் ரொம்ப இன்பமா இருப்பாங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் நம்மளே எடுத்துப்போமே, இலவசமா இந்த அது தராங்க இது தராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா போய் அதை வாங்குவோம் பாருங்க. அப்ப கொடுக்குற அவங்க இன்பமா இருப்பாங்களான்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கே, கஜானா காலியாவதேன்னு அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா வாங்குற நம்மலாம் எப்படி இருப்போம், அப்பாடி வாங்கிட்டோம், இது நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. ஏதாவது ஒண்ணு இலவசம் கொடுத்தா ஆளா நம்ம போய் நம்ம வெளிப்பார்வைக்கு வேணா சொல்லிக்கலாம், இல்லைங்க நான் அப்படி இல்லைங்கன்னு. ஆனா மனசுக்குள்ள எல்லாருக்குமே என்னன்னா, ஏன் ஒண்ணு கிடைக்கும் போது அது வேணான்னு சொல்லுவாங்களே, அவங்களே தானே கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கோ, பின்னாடி உதவும். இப்ப ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி இருந்திருக்கும், அதுக்காக இந்த தொலைக்காட்சியை விட்டுட்டாங்களான்னா விட மாட்டாங்க, கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது வாங்கிப்போம், பின்னாடி நமக்கு என்னைக்காச்சும் உதவும் அப்படின்னு அதை வாங்கி வச்சுப்பாங்க. அப்போ பெறுபவர் தான் இன்பம் அடைவார். அந்த இடத்துல எப்படி கொடுக்குறவங்க இன்பம் அடைவாங்க. ஆனா நம்ம சிறுத்தொண்ட நாயனார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில காட்டுறாரு எப்படி அகம் மலர, அதுதாங்க ஈத்துவக்கம் இன்பம். கொடுக்கும் போதே கொடுப்பவர் மகிழ்ந்து கொடுக்கணுமா, அந்த மகிழ்ந்து கொடுத்திருக்கிறாரு நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார். அகம் மலர அளித்தவர் எல்லாம் உள்ள மகிழ கொடுத்து உலகத்தில் அந்த பெருகும் மகிழ்ச்சியுடன் பார்ப்பெருகு, பார்ப்பெருகுன்னா அந்த உலகத்தில் பெருகும் மகிழ்ச்சியோட பருவமுறை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பருவமா 10 பருவங்கள், இந்த பருவங்கள் தோறும் அவர் வளர வளர ஒவ்வொரு பருவத்திலையும் அவர் செய்யற எல்லாத்தையும் பருவமுறை பாராட்டு, அந்த செய்யப்படும் செயற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்து ஒவ்வொரு பருவத்துக்கும் இப்படி ஒரு விழா நடத்தணும், இதை சிறப்பா செய்யணும் அப்படின்னு அவங்க வச்சிருப்பாங்க. அந்த 10 பருவமும் அப்படி அவரை சிறப்பா பாராட்டி பாராட்டி அந்த குழந்தைய வளர்க்கிறார். எப்படி சீர்பெருக, சீர்பெருக, சீர்னா அந்த சிறப்பு, தம் சிறப்பு மிகுந்த எல்லாம் சிறப்பாக செய்ய அவர் என்ன திருமகனாராம், வளர் திருமகனார். இந்த சொல்லு கீழே ஒரு கோடு போட்டுங்க. ஏன்னா இந்த வளர் திருமகனார் அப்படிங்கிற இந்த சொல் பதம் என்னன்னா வினைத்தொகை. வளர்ந்த திருமகனார், வளரும் திருமகனார், வளரப்போகிற திருமகனார். சரி, இந்த புராணம் தான் முடிஞ்சு போச்சு, இது எப்படி இவர் வளர போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சீராள தேவர் இப்ப இல்லை, ஆனா இன்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் புகழ் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம அவரை பத்தி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதெல்லாம் உணர்ந்துதான் இந்த பெரிய புராணத்து தெய்வ புலவர் நம்ம சேக்கிழார் பெருமான் போட்டிருக்கார், வளரும் திருமகனாரான சீராள தேவர். ஏன்னா இவர் புகழ் நாளும் நாளும் வளரப்போகிறது. அவர் இல்லைன்னாலும் அவரை பற்றி இன்று நாம் சிந்திக்கிற அளவுக்கு அவருடைய செயல் இருந்திருக்கிறது. அதனால் அவரை வளர் திருமகனார் சீர் அடியில் தார் வளர் கிண்கிணி அசைய. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காலில் இந்த கொலுசு மாதிரி போட்டு அவங்க நடக்கும்போது சலக் சலக் சலக், பெண் குழந்தைகள்னா கொலுசு, ஆணா இருக்கிறதுனால என்ன போட்டிருக்காங்க, அந்த சதங்கை, கிண்கிணி சதங்கை அசையும்படி. இன்னைக்குமே இந்த சின்ன ஆண் மக்களுக்கு எப்படி போடுவாங்கன்னா தண்டை, காலில் ஒரு வெள்ளியாலான தண்டை, அது பாதத்தை உறுதிப்படுத்தும், கெட்டிப்படுத்தும்.
அதனால அந்த தண்டையெல்லாம் அணிவிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை நடந்து வரும்போது அந்த தண்டையில இருக்க அந்த முத்துக்கள் வந்து அசையும். அப்ப அந்த குழந்தை நடந்து வர்றது நமக்கு தெரியும். அதுவும் தளர் நடைங்கிறதுனால அந்த சத்தம் அதிகமா இருக்கும். அப்படி கிண்கிணி சதங்கை அசையும்படி தளர் நடை பருவத்தை அடைந்தார். இப்போ அவர் அந்த பருவத்துக்கு வந்துடுறார். நம்ம வருகை பருவம்னு சொன்னோம்ல, அந்த நடந்து தளர்ந்து நடக்கிறது, உறுதியா நடக்காம குழந்தை அப்படி காலை அப்படி கையை காலை ஆட்டிட்டு அப்படி தத்தி தத்தி ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்கும். அப்பதான் நம்ம முந்தியெல்லாம் அந்த இது கொடுப்போம், இந்த நடை வண்டி மாதிரி. இப்பெல்லாம் அதிகமா வளர்ந்துதான் எல்லாம் வாக்கர் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம குழந்தைய அதுக்குள்ள விட்டா போதும்னு. ஆனா இந்த தளர் நடை உறுதி வரணுங்கிறதுக்கு தான் அப்ப வந்து அந்த நடைவண்டி கொடுப்பாங்க. குழந்தை அந்த நடைவண்டியை பிடிச்சிட்டு மெல்லமா அந்த அடியை சீரா எடுத்து வைக்கும், கால்கள் உறுதிப்படும். அந்த பருவமும் வந்துடுறாரு. இதுல இந்த செங்கீரை முதலாக சொல்லப்படும் பருவங்களில் செய்யப்பெறும் எல்லா சிறப்பும் செஞ்சிடுறாங்க அப்படிங்கறதுதான் இந்த பருவ முறை பாராட்டு. அதுக்குள்ள போகணும்னா இன்னும் ரொம்ப நாட்கள் ஆகும் இந்த முடிக்கிறதுக்கு, இந்த வரலாறை முடிக்க. அதனால அது அவர் எப்படி சுருக்கமா சொல்றாரு, இந்த 10 பருவம் இருக்கு இல்லையாப்பா, ஒவ்வொரு பருவத்திலையும் அந்தந்த பருவத்துக்கு எப்படியெல்லாம் சிறப்பா அவங்களுடைய குலமரபுல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மரபு வந்து வேற வேற மாதிரி இருக்கும், அவங்க குலமரபுல எப்படி செய்யறாங்களோ அதுபடி மிக சிறப்பாக அந்த பருவமுறை பாராட்டுகள்லாம் செய்யறாங்க. இந்த வளர் திருமகனாராக நம்முடைய சீராளன் வளர்ந்து வருகிறார். அவர் இப்ப எந்த பருவத்துல இருக்கிறாரு, தளர் நடை பருவத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அடுத்த பாடல் பாருங்க, அவரை என்னென்னலாம் அணிந்திருக்கிறார், அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத அவரை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் இப்ப பார்ப்போம். சுருளு மயிர் நுதல் சுட்டி துணை காதின் மணிக்குதம்பை மருவு திரு கண்டனான் மார்பினில் ஐம்படை கையில், மார்பில் ஐம்படை அங்க முடிச்சுக்கோங்க, கையில் பொருவில் வைர சரிகள் பொன் அரைஞான் புனை சதங்கை தெருவின் ஒளி விளங்க வளர் திருவிளையாட்டினில் அமர்ந்தார். அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கான், தலைமுடி வந்து சுருண்டு மயிரா இருக்கான், சுருண்டு அப்படி சுருண்ட மயிர் நிறைந்த நுதல்னா நெற்றி, அந்த நெற்றியில ஒரு சுட்டி, நெற்றி சுட்டி. இன்னைக்கும் நம்ம அந்த அணிகலன் பெண்களுக்கு, சின்ன பெண் பிள்ளைகளுக்கு அந்த நெற்றி சுட்டி அணிவிக்கிறோம். அப்ப ஆண் பிள்ளைகளுக்கே அணிவித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அந்த நெற்றியில மயிர் வந்து அப்படி சுருண்டு இருக்கான். அதுல ஒரு அருமையான நெற்றி சுட்டியை அணிந்திருக்கிறார் நம்முடைய சீராளன். துணை காதின் மணி குதம்பை பாருங்க, அந்த சொல்லலாம், துணை காதின் மணி குதம்பை, ஒரு காதுல மட்டும் போட்டுக்கல, 2 காதுலையும் போட்டிருக்கிறாருங்கிறதுக்கு துணை காது, 2 காதுகளில் அந்த குதம்பைகள் அப்படிங்கிறது அது காதணி. இப்பெல்லாம் அந்த குதம்பையெல்லாம் நம்ம யாரும் அணியிறது கிடையாது. நம்ம முன்பு பார்த்திருந்தோமானால் ஒரு 80-90 வயசு பாட்டி எல்லாம் காதுல குதம்பை அப்படின்னு காதுல 2 அணிகலன்கள் அணிந்திருப்பார்கள். காதெல்லாம் வளர்த்திருப்பாங்க நல்லா, அப்படி காது அந்த அணிகலன்லாம் போட்டு வெயிட்டே தொங்கி காதே பெருசா இருக்கும். இவர் வந்து என்ன போட்டிருக்காரு, அந்த மேல இருக்கிற அந்த இதுக்கு பேரு மணி குதம்பைன்னு பேரு. அது துணை காது, 2 காதுலையும் போடுறது. ஏன்னா இப்பெல்லாம் என்ன ஆயிடுது, காதுல ஒரு பக்கம் மட்டும் குத்தி ஒரு தோடு போட்டுக்கிறாங்க ஆண்கள். அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, துணை காதின் மணி குதம்பை. அடுத்தது வந்து மருவு திரு கண்டனான். மருவுனா நல்லா பொருந்துகிற மாதிரி, கண்டம்னா அந்த கழுத்துல திருக்கழுத்து, அது அந்த இன்னைக்கு சுவாமிக்கு அவர் ஆக போறார் இல்லையா, உணவாக படைக்கப்பட போகிறார். அதனால அவரை குறிப்பிடும் பொழுதெல்லாம் அந்த திருங்கிற அந்த முன்னால் அந்த சொல் அடைமொழியாகவே வந்து கொண்டிருக்கிறது. மருவு திரு கண்டனான், அவருடைய அந்த திருக்கழுத்திலே பொருந்தும் அந்த சரம், அது பொன்னாலானது. அதுக்கு பேர் என்னமா, கண்ட சரம். அந்த கண்ட சரமும் மார்பினில் ஐம்படைங்கிறது ஐம்படை தாலின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் தாலிங்கிறது கணவன் அந்த திருமணத்துல ஒரு ஆண் பெண்ணுக்கு அணிவிப்பதற்கு பேரு தான் தாலி. அப்பெல்லாம் என்ன அணிவித்திருந்திருப்பார்கள், அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஐம்படை தாலி அப்படின்னு. தாலிங்கிற தால் அப்படிங்கிற ரூட் வேர்டு பார்த்தோம்னா பனை ஓலைன்னு பேர்.
தாளுங்கிற சொல்லுக்கு பனை ஓலை, அது பனை ஓலையால முன்புல செய்யப்பட்டிருக்கும். அப்புறம் கால போக்குல நம்ம அந்த தாலிங்கிறத அந்த நூல் கயிறு, மஞ்சள் கயிறுல கட்டுறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுவானோம்னா அந்த செயின்ல போடுறது, அப்படி கால போக்குல அது மாற்றம் அடைந்து விட்டது. ஆனா ஆரம்பத்துல தாள் என்ற சொல் அந்த பனை ஓலையை குறிக்கும். அந்த பனை ஓலையில செய்யப்பட்டது. இப்ப நம்ம பார்க்கிற இந்த ஐம்படை தாலிங்கிறது திருமாலோட சங்கு, சக்கரம், வாள், தண்டு, வில் என்பன. சங்கு, சக்கரம், வாள், தண்டு, வில். இன்னைக்கும் நம்ம சில பேர் அந்த அரைஞான் கயிறுல இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த சங்கு, சக்கரம், வாள், தண்டு, வில். அதை இவர் கழுத்துல மார்புல அந்த ஐம்படை தாலி, அது தங்கத்தால ஆனது. அடுத்தது கையில் பொருவில் வைர சரிகள், கையில என்ன போட்டிருக்கிறாரா, வைர வளையலா, சரினா வளையல், பொருவில்னா ஒப்பில்லாத, பொருனா ஒப்பு, ஒருவில் ஒப்பில்லாத வைரத்தாலான அந்த சரிகள், 2 கையிலையா, அதனால 2 வைர வளையல்களை அணிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இடுப்புல அறையில கட்டுறதுக்கு பேர் தான் அரைஞான், இடுப்புல கட்டுறதுக்கு பேரு அரைஞான். அது என்ன அரைஞானா, பொன் அரைஞானா, பொன்னால் செய்யப்பட்ட அந்த அரைஞானை இடையிலே அணிந்திருக்கின்றார், புனைந்திருக்கிறார். அடுத்தது புனை சதங்கை தெருவின் ஒளி, திருவடிகள்ல நம்ம தான் முதல்ல பார்த்தோம்ல, அவர் கிண்கிணி அசைய வந்தார் அப்படின்னு 20வது பாடல்ல வருது பாருங்க. அப்ப கால்கள்ல, அந்த திருக்கால்கள்ல என்ன அணிந்திருக்கிறார், அந்த சதங்கை விளங்க அணிந்திருக்கிறார். தெருவின் ஒளி விளங்க வளர் திருவிளையாட்டினில் அமர்ந்தார். அப்பா எப்படி அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு அணிந்திருக்கிற ஒரு உருவத்தை 2 கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த தலைமுடியில அந்த நெற்றி சுட்டி கட்டாயம் தங்கத்திலேயோ இல்ல பல மணி கற்கள் வைத்தோ இருக்கும், ஒளி பொருந்தியதா இருக்கும். அந்த குழந்தை கழுத்துல தங்க அந்த கண்டசிரத்தை போட்டிருக்கு, மார்புல ஐம்படை தாலி அணிந்திருக்கிறது, கையில் வேற 2 வைர வளையலை போட்டிருக்கு, மணி குதம்பைகளை, காதுல குதம்பை அணிந்திருக்கிறது அந்த சிறு ஆண் பிள்ளையானவன். தெருவுல விளையாட போனா இவ்வளவு பொருட்களையும் அணிந்திருந்தாலே அவனே பிரகாசமா இருப்பான். அப்ப அந்த தெருவே எப்படி இருக்கான், ஒளி விளங்குதான். தெருவே அப்படி ஜோதியா பிரகாசமா. ஏன்னா இவர் இறையருளால் அவதாரம் செய்தவர். அப்ப அவருடைய மேனியிலிருந்தே, உடம்புல இருந்தே, உருவத்தில இருந்தே அந்த பிரகாசம் இருக்கும். அந்த பிரகாசத்திற்கு பிரகாசம் செய்வது போல அவர் இத்துணை நகைகளையும் அணிந்திருக்கிறார். அப்ப அந்த குழந்தை தெருவுல போய் விளையாட போச்சுன்னா அது எப்படி இருக்கும், அப்படியே அந்த தெருவே ஏதோ 100 வாட்ஸ் பல ஆயிரக்கணக்கான சூரியர்கள் வந்தா எப்படி பிரகாசமா இருக்கும், அந்த மாதிரி பிரகாசமா இருக்குதான். வளர் திருவிளையாடல். அப்ப அங்கேயும் பாருங்க வினைத்தொகை. இந்த விளையாட்டெல்லாம் இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோமே, அதனால இது வளர் திருவிளையாட்டினில் அமர்ந்தார். அந்த குழந்தை என்ன திருவிளையாட்டல் விளையாடுமோ அந்த விளையாட்டுகள் அது நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அது வளர் திருவிளையாட்டினில் அமர்ந்தார். இந்த மாதிரி இவரை பற்றி இந்த 21வது பாடல்ல சொல்லியிருக்கு. 22வது பாடலுக்கு வந்து விடுவோம். வளர் மூஆண்டில் மயிர் வினை மங்களம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொல் தெளிவில் செழும் கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியில் இருத்தினார். இந்த குழந்தைக்கு 3 ஆண்டுகள் நிறைவுறுகின்றன. வளர் மூஆண்டில் முறைமையாக வளர்கின்ற அவருடைய 3ஆம் ஆண்டு. மயிர் வினை மங்களம், நம்ம என்ன சொல்லுவோம், என்ன வார்த்தை உபயோகிப்போம், மயிர் வினை மங்களம்னா மொட்டை அடிக்கிறாங்க, மொட்டை அடிச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லுவோம். அந்த சொல் அமங்கலமா இருக்கான். அதனால தெய்வ சேக்கிழார் எந்த இடத்துலயும் அமங்கலமான சொற்களை குறிப்பிட மாட்டார். இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறதுக்கு பேர் என்ன, மயிர் வினை, மயிர் நீக்கும். அது என்ன வினையா, மனவினையை செய்வித்து. இதுக்கு ஏன் மங்களம் அப்படின்னா, இந்த செயல் ஒரு மங்களமான செயல். மயிர் நீக்கும் மனவினையை ஒரு மங்களமான செயலை செய்வித்து. அதோடு மட்டுமல்ல, இந்த மயிர் வினையை நீக்கிறாங்க இல்லையா, அந்த மங்களம் செய்கிறவரை எப்படி சொல்லுவாங்களாம், மயிர் வினைஞர்.
நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், நாவிதர் சொல்றோம், இல்ல பார்பர். எப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றோம். நிறைய ஆங்கில வார்த்தைகளை தான் உபயோகிக்கிறோம். சரியான தமிழ் சொல் இந்த மயிர் வினையை நீக்கிற அவரை பேர் என்ன, மயிர் வினைஞர். அப்படி மங்களம் செய்து தந்தையாரும் பயந்தனா அவனை பெற்ற தாயாரும், பெற்றெடுத்த தாயாரும், தனிச்சிறுவர். அந்த சிறுவர் எப்படி இருக்காராம், தனிச்சிறுவர், யாரோடையும் ஒப்புமை கூற முடியாது, அப்படி ஒப்பற்ற சிறுவர். அவர் சிந்தை மலர் சொல் தெளிவித்து சொல் தெளிவில் செழுங்கலைகள் பயிலத்தம். அந்த மனம் மலர்வதற்கு, சிந்தைனா மனம், மனம் சிந்தை, மனம்னாலே சிந்தை தான். மனம் மலர்வதற்கு காரணமான சொற்களோட தெளிவை உடைய அந்த செழும் கலைகள். இந்த கலைகள் எல்லாம் கத்துக்கணும்னா அந்த குழந்தைய எங்க கொண்டு போய் சேர்க்கணும், பள்ளியில சேர்க்கணும். பயிலத்தம் பந்தமர வந்தவரை, தம்பந்தம் பாருங்க, பின்னாடி நடக்க போறதை இப்பவே கட்டியம் கூறுவது போல சேக்கிழார் ஐயா சொல்லிட்டே வர்றாரு. பிறவி பிணிப்பு நீங்க வந்த அவரை, இந்த பையனாலதான் சிறு தொண்டருடைய பிறப்பு இறப்புங்கிற இந்த பிறவி பிணி நீங்க போகுது. அதனாலதான் அந்த சொல்ல போட்டாரு, பந்தமர வந்தவரை. இவருடைய பந்தத்தை இனிமேட்டு பிறவாமைன்னு ஒண்ணு கொடுக்க போறவரை, முத்திப்பேறு அளிக்க போகிறவரை பள்ளியில் இருத்தினார் அப்படின்னு அருமையா நம்ம தெய்வ சேக்கிழார் அவர்கள் முன்கூட்டியே சொல்லிடுறாரு. அதுவும் 5ஆம் ஆண்டில் பள்ளியில் சேர்த்தனர் அப்படின்னு ஒரு குறிப்பு அந்த விளக்க உரையில இருக்கு. ஆனா நான் அந்த பாடல்ல படிக்கும்போது வந்தவர வந்தவரை பள்ளியில் இருத்தினார். எத்தனை வயதுல பள்ளியில, இப்பெல்லாம் பள்ளியில குழந்தைய சேர்க்கிறத 1.5 வயசு 2 வயசு 2.5, அதாவது ப்ரீ கேஜி எல்கேஜி என்னென்னமோ நிறைய எல்லாம் சொல்றாங்க. அப்ப சிவாய என்னங்க யாரோ வந்திருக்காங்க, நமச்சிவாயம் 5 வயதுல பள்ளியில சேர்த்தாங்க. இது எங்க இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, சண்டேச நாயனார் புராணம். 5 வருடம் அவர் கனைய அங்கம் 6 உடன் நிறைந்த சந்தமறைகள் உட்பட முன்தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததால் அப்படின்னு சண்டேச நாயனார் புராணம். அப்ப முதல்ல அவர் விசார சர்மரா அவருடைய பெயர் இருக்கும். அப்ப அவரை எப்ப பள்ளியில சேர்ப்பாங்க, 5 வருடம் அவர் கனைய. அப்போ அந்த காலத்துல குழந்தைய பள்ளியில சேர்த்தாங்க. அது எத்தனை வயதுல சேர்த்தார்கள் என்றால் 5 வயது நிறைவடைந்த பிறகுதான் அந்த பள்ளியில கொண்டு போய் குழந்தைய சேர்ப்பாங்க அப்படிங்கிற குறிப்பு நமக்கு சண்டேச நாயனார் புராணத்துல இருந்து கிடைக்குது. அடுத்தது இந்த பாடல்ல என்ன புதுமையான சொற்கள்னா, அந்த தந்தையாரும் பயந்த தாயாரும். இது பயந்தனா அந்த அரண்ட பயப்படுறது அப்படி இல்ல, பெற்றவள், இந்த சிறுவரை பெற்ற அந்த தாயும் அப்படிங்கிற பொருள்ல அந்த இடத்துல வந்திருக்கு. பள்ளியில அவரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 22வது பாடல்ல நமக்கு என்ன தெரியுது, அந்த சீராளனை அருமையாக பள்ளியிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அப்ப 23வது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்நாடில் சண்பை நகை ஆண்டைகையார் எழுந்தருள முன்னதாக எதிர்கொண்டு கொடு புகுந்து முன்னூல் சேர் பொன் மார்பில் சிறுதொண்ட புகழி காவலனார்த்தம் நன்னாம சேவடிகள் போற்றி இசைத்து நலம் சிறந்தார். இதை எப்படி அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னா, அந்நாளில் சண்பை நகர் ஆண்டகையார் எழுந்தருள. நமக்கு தெரியும் சண்பை நகை ஆண்டகையார்னா நம்முடைய சீர்காழி தலைவரான திருஞான சம்பந்த பெருமான். அவர் அங்கு எழுந்தருள, அங்கு அருள. அப்ப எங்க போனோம், 2வது அடி ஈற்று சீருக்கு போங்க. முன்னூல் சேர் பொன்மார்பின் சிறு தொண்டர். இவர் என்ன அணிந்திருக்கிறார், முப்புரி நூலை அணிந்த மார்பினை உடைய நம்முடைய சிறு தொண்டர். ஏன்னா இவருக்கு முதல்ல தான் நம்ம பரஞ்சோதியார்னு பேரு. அப்புறம் இவர் அடியார்களுக்கெல்லாம் இப்படி அன்னம்பாலிக்கிற அந்த நிகழ்வுல போயிட்டு இருக்கும் போதே நமக்கு இடையிலேயே அவருடைய பேர் சிறு தொண்டர்னு வந்துருச்சு. அப்ப அதுல இருந்து நம்ம அவரை சிறு தொண்டர்னு அழைத்து கொண்டு வருகிறோம்.
இந்த சிறு தொண்டர் முன்னூல் சேர் பொன்மார்பில் சிறு தொண்டர். இப்ப இரண்டாவது அடிக்கு முதல் சீர்க்கு போங்க. முன்னாக எதிர்கொண்டு கொடுப்பு வந்து இவர் இல்லத்திற்கு திருஞான சம்பந்தர பெருமான் வரும்பொழுது இவர் என்ன பண்றாரு? இவர் முன்னே சென்று அவரை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து வந்து தன்னுடைய நகருள் புகுந்து பிறகு தன்னுடைய மனையிலே இருக்க செய்து நன்னாம சேவடிகள் போற்றி இசைத்து நலம் சிறந்தார். இந்த பாடம் நமக்கு என்ன விளக்கம் சொல்லுது என்றார், ஏதாவது நம்முடைய இல்லத்தை நாடி அடியார் பெருமக்கள் மாதிரி வந்தாங்கன்னா முதல்ல நம்ம போய் எதிரில் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நம்ம இல்லத்துல உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள போய் எதிர்கொண்டு அவர்களை அழைத்து அப்பிறகு அவர்களுக்கு என்ன பண்ணணுமா? நாம சேவடிகள் போற்றி இசைத்து நலம் சிறந்தார். அவருடைய அந்த சீர்காழி தலைவரோட நலமும் பெருமையும் மிக்க அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை போற்றி எப்படி போற்றுறது? அதான் அந்த குலாபு பாதம், அந்த நீர் ஊற்றி அதுக்கு பூசை பண்ணி பூக்கள் இட்டு அப்படி அவர் வணங்கினார்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். அப்படி போற்றி இசைத்து நலம் சிறந்தார். அதுதான் 23வது பாடல். 24வது பாடல் சண்பையர்த்தம் பெருமானும் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று மற்றவரை மண்பரவு திருப்பதிகத்தினில் வைத்து சிறப்பித்து நண்பருளி எழுந்தருள தாம் இனிது நயப்புற்றார். எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. சண்பையர்த்தம் பெருமானும் சீர்காழியின் தலைவரான திருஞான சம்பந்த பெருமானும் தாங்கரிய பெருங்காதல். காதல்னாலே நம்ம என்ன நினைச்சுப்போம்? ஆண் பெண் இந்த காதல் தான். இல்லப்பா, அதை விட பெரிய காதல் இருக்கு. அது என்ன காதல்? தாங்கரிய பெருங்காதல். எப்படி கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் மேல அன்பு வைத்திருந்தாரோ அது மாதிரி அந்த காதலை, அது அந்த அன்பு அவர் மேல வச்சிருந்த அன்பு சிவபெருமானுக்கு தெரியும். கண்ணப்பனார் எந்த அளவுக்கு தன் மேல அந்த காதல் கொண்டிருந்தார் என்று கண்ணப்பருக்கு தெரியும். சுவாமி சிவபெருமான் எந்த அளவுல அவர் மேல அன்பு வைத்திருந்தார் என்று. இத இடையில நம்ம அது விவரம் அதனை விளக்க முடியாது. அது போல இங்க எப்படி இருக்கான்? தாங்கரிய பெரும் காதல். அன்புனா பெரிய மென்மேலும் வளரும் அறிய அந்த பக்திமை பண்பு, அந்த அடியார்கிட்ட இருக்கிற அந்த பக்திமை பண்பு. ஏன்னா சிறு தொண்டர் தான் எந்த அடியாராக இருந்தாலும் அவருக்கு ஆளாக அவர்களுக்கு அடிமை தொண்டு புரிவராக இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி அன்பு கொண்டு அந்த சிறு தொண்டருடன் பயின்றுனா சில காலம் இருந்து அவரை உலகம் போற்றும் என்ன பண்றாரு? மண்பரவு மண்பரவும்னா உலகம். மண் என்ற சொல் அந்த இடத்துல உலகம், உலகத்தில் உள்ள அந்த உயிர்களை உணர்த்திற்று. அவர் பாடிய அந்த திருப்பதிகத்திலே வைத்து சிறப்பித்து, பாடுதல்னு சொல்றதை விட அவர் விண்ணப்பம் செய்த, அவர் அருளிய அந்த திருப்பதிகத்திலே வைத்து சிறப்பித்து நண்பருளி அந்த நட்பு, அந்த நட்பினராகும் பேற்றையும் வழங்கி அருளி, இவருடைய நண்பர் அவர் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுந்தருளி தாம் இனிது நயப்புற்றார். அதாவது அங்க விருப்பமா, ஏனோ தானோம்ல, ரொம்ப இன்பமா அந்த திருஞான சம்பந்தருக்கும் அங்க தங்கியிருந்தப்ப இன்பம், அதை அனுபவிச்ச சிறுதொண்ட நாயனாருக்கும் மிகவும் இன்பமும் விருப்பும் மிக அங்கு அமர்ந்திருந்தார். அப்ப திருச்செங்காட்டங்குடிக்கு பாலராவாயர் அருளிய அந்த திருப்பதிகங்கள், 2 திருப்பதிகங்கள் திருஞான சம்பந்தர் அருளியது. திருமுறை 1ல பதிகம் 61, அது பழந்தக்க ராகத்துல இருக்கும். தலம் செங்காட்டங்குடி. நரை கொண்ட மலர் தூவின்னு பாடல் அருமையா ஆரம்பிக்கும். அதுல 10வது பாடல்ல பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதீச்சரத்தானே அப்படின்னு அந்த பாடல்ல நம்ம சிறு தொண்டரை போற்றியிருப்பார் திருஞான சம்பந்தர். அடுத்தது திருமுறை 3ஆம் திருமுறையில 63ஆம் பதிகத்துல பாடல் தோறும் அவருக்கு திருப்தி இல்லை. ஒரு பாடல்ல மட்டும்தான திருமுறை 1ல சொன்னோம். 3ல பதிகம்தோ அந்த பதிகத்துல இருக்க ஒவ்வொரு பாடலையும் அவரை சிறப்பித்து பாடியிருப்பார். அந்த பண் பஞ்சமத்துல இருக்கும். பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகாள் அப்படின்னு ஆரம்பிக்கும்.
செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனல் ஏந்தி விளையாடும் பெருமானே அப்படின்னு சொல்லி அவரோட சீர்மையை, நீர்மையை, அவருடைய பெருமையை எல்லாம் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு பாடலையும், இரண்டாவது பாடல் என்ன சொல்லியிருப்பார்? கண்ணவில் தோள் சிறுதொண்டன். மூன்றாவது திருப்பாடல்ல சிட்டன் சீர் சிறுதொண்டன். நான்காவதுல தேன் அமர்த்தார் சிறுதொண்டன். ஐந்தாவதுல சீருளாம் சிறுதொண்டன். ஆறாவது பாடல்ல சிறுதொண்டன் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே. ஏழாவது பாடல்ல செருவடி தோள் சிறுதொண்டன். எட்டாவது பாடல்ல சீராளன் சிறுதொண்டன். ஒன்பதாவது பாடல்ல சிறப்புலவன் சிறுதொண்டன் என்பன அவற்றுள் சில. இதை நீங்க முழுமையா பயன்பெறணும்னா நீங்க அந்த பதிகத்துக்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு பாடலையும் எப்படி சிறுதொண்டரை ரொம்ப அருமையா நம்ம திருஞான சம்பந்த பெருமான் உயர்த்தி அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அந்த பேர் அன்பு, அந்த பக்திமை வெளிப்பாடு நமக்கு. ஏன்னா நண்பன் இல்லையா, நண்பன் ஒண்ணு, அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய காதல் பெருங்காதல் பேர் அன்பாக திகழ்ந்தது அப்படின்றத அந்த பதிகம் தோறும் நீங்கள் சென்றால் அனுபவிக்கலாம். அடுத்தது இப்போ 25வது பாடல். இந்த பாடலை முதல்ல வாசிக்கிறேன். இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இருங்கயிலை அத்தர் திரு வடியினை கீழ் சென்று அணைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்த மகள் வைரவராய் திருமலை நின்று அணைகிறார். இப்ப இந்த 25வது பாடல்ல இவருடைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது, இவ்வாறு இந்த சிறு தொண்டர் திருஞான சம்பந்தர் அவரை நட்பு கொண்டது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் என்ன பண்றாரு? அந்த உயர்ந்த திருக்கைலாய மலையில் வீற்றிருக்கின்ற இறைவரின் திருவடி கீழ் இந்த நிகழ்ச்சி போய் சேர, இது எல்லாரும் சொல்ற இந்த செய்திகள் போய் அவரை போய் அடையுது. இவர் என்ன பண்றாரு? விடையவர்தம். என்ன விடையவர்? ஆனேற்று ஊர்தியை உடைய இறைவர். ஐராவனம் ஏறாது ஆண்ஏறு ஏறிய பெருமான், விடையே தன்னுடைய வாகனமாக கொண்ட அந்த சிவபெருமான் அவருடைய திருவடி கீழ் போய இந்த செய்திகள் போய் சேர இவர் என்ன நினைக்கிறாரு? தாமே அவர்தம் மெய்யார்ந்த அன்பை நுகர்ந்து அருள் புரிவதன் பொருட்டு உள்ளம் மகிழும் சித்தம் மகிழ். அப்படின்னா உள்ளம், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். திருத்தொண்டர் தொகையில வரும் இல்லையா, சித்தத்தை சிவன்பாலே. சித்தம்ங்கிறது அந்த உள்ளத்தை சிவன்பாலே வைத்தவர்க்கும். சித்தாந்தத்திலயும் இந்த சித்தம் வரும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு வரும். அந்த அகக்கருவியில வரும். அது விரிவா அப்புறமா பார்த்துக்கலாம். மெய்யார்ந்த அன்பை நுகர்ந்து அருள் புரிவதன் பொருட்டு உள்ளம் மகிழும். எப்படி வராரு சிவபெருமான்? சித்த மகிழ் வைரவராய், அந்த வைரவ கோலத்தோட வரார். திருமலையினின்று நீங்கி எழுந்து அருளி பெறுவராய். திருமலையிலிருந்தே வரும்போதே வைரவ கோலத்துடனே திருமலையிலிருந்து நீங்கி அங்கேருந்து இறங்கி எழுந்து இங்க யாருக்கு அருள் புரிய வருகிறார்? நம்முடைய சிறு தொண்டருக்கு வைரவ கோலத்துல அருள் புரிய வருகிறார். இனி வரும் பாடல்கள், இப்ப 25வது பாடல்களா, இனி வரப்போற பாடல்லாம் அவரை பற்றிய அந்த உருவம், அவர் எப்படி இருக்காரு, அவருடைய தலைமுடி எப்படி இருந்தது, அவர் என்ன அணிகலன் அணிந்திருந்தார், அப்ப அவரை பற்றிய பாடல்கள் இனி அடுத்தடுத்த பாடல்களை நம்ம சிவபெருமானை வைரவ கோலத்துல சிந்திக்க போறோம். சிவாய நம. திருவருள் நமக்கு கிடைக்கட்டும். இப்போ 26வது பாடலுக்குள்ள போறோம். மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வனப்பு எய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள் போல தொடர் வங்கி சுருண்டிருண்டு தூரி நெறித்து அசைந்து செறி படர் துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பி. இவ்வளவு நேரம் படிச்சது என்னன்னா, அவர் தலைமுடியை எவ்வாறு அலங்காரம் செய்திருந்தார், அவ்வளவுதான். இந்த 4 வரிகளுக்குள்ளும் இந்த அளவுக்கு அவர் தலைமுடியோட சிறப்ப, சிவபெருமானுடைய திருமுடி அல்லவா, அதனால அவ்வளவு
பெருமைகளை, வர்ணனைகளை நம்ம தெய்வ சேக்கிழார் அந்த சிவபெருமானுடைய முடி எவ்வாறு அமைந்திருக்கிறதுன்னு சொல்ல வர சிறிது சிறிதா பார்ப்போம். மலர் இதழி. மலர் இதழி அப்படின்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் கொன்றை மரத்தை, சரக்கொன்றை, கொன்றை பூவால் தொடுக்கப்பட்ட மாலை அப்படிங்கிறதா அந்த மலர் இதழிங்கிற சொல்லுக்கு பொருள். மடல் கொண்ட மலர் இதழி, இதழ்களை உடைய அந்த கொன்றை மலர்னாலும் அந்த கொன்றை மலர் மாலையாக தொடுக்கப்பட்டது. அது சிவபெருமான் எங்க வைத்திருக்கிறார்? நெடுஞ்சடையை வனப்பெய்த அந்த மலரை சூடிய நீண்ட சடையை அழகு பொருந்த இந்த கொன்றை மாலையை அவர் சூடியிருக்கிறார். தொடர் வங்கி அப்படிங்கிறது என்னன்னா அந்த தொடர்ந்து நீண்ட மயிர். ஒரு தலைமுடிய இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா நம்ம செக்கிழார் பெருமானால இறைவன் திருவருளால சொல்ல முடியும். கருங்குஞ்சி, கடைசி ஈற்று அடியில கருங்குஞ்சி. குஞ்சி அப்படிங்கிற சொல் ஆணினுடைய தலைமயிரை குறிப்பது. கருங்குஞ்சினா கருமையான அந்த ஆண்களோடு தலைமயிர். கொந்தளமாக பரப்பி, கொத்து கொத்தா அந்த தலைமுடியை பரப்பி. இது எப்படி நான் சுருக்கமா சொல்லணும்னா, கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள் போல. அந்த இரண்டாவது அடி எடுத்துப்போம். இப்போ நீரானது எப்படி மேல மேகமா மாறுது? கடல் மண்டி முகந்தெழுந்த அந்த கருங்கடலிலே சேர்ந்து நீரை உண்டு மேலே எழுந்த கரிய மேகம். மேகம் உடனே மழை பொழியுமானா பொழியாது. அது அப்படி கருமையா சூழ் கொண்ட மேகமா இருக்கணும். அப்பதான் அந்த மேகத்திலேருந்து தான் மழை பொழியும். அது போல இங்க வானில இருக்கிற மேகம் எப்படி இருக்கான்? கருமையா இருக்கான். அது எதை ஒத்தது? அந்த மேகத்தின் சுருள்னா சிவபெருமானுடைய தலைமுடி அந்த மாதிரி அமைக்கப்பட்டதான் இந்த வைரவ கோலத்துல. சுருண்டு சுருண்டு இருக்கும் இல்லையா? காலமேக சுருள். காலம்னா கருமை. கருமையான மேகம் வானத்தை ஒரு நிமிஷம் மழை வரும்போது அத மனசு கண்ணுக்குள்ள கொண்டு வாங்க, மனக்கண்ணுல கொண்டு வாங்க. இப்போ கருமையான மேகம் வானிலே இருக்கிறது. அந்த மேகம் சுருள் சுருளாக இருக்கிறது. மழை பொழிய போகும்போதுதான் அந்த கால மேகம் மாதிரி இருக்கும், கருமையான. மற்ற நேரங்கள்ல மேகம் நீல நிறத்துல தான் இருக்கும். மழை பொழிய போகும்போது அந்த மேகம் சூழ் கொண்ட மேகம் கருமையா திரண்டு இருக்கும். அது சுருள் சுருளா இருக்கும். அது மாதிரி சிவபெருமானுடைய அந்த நீண்ட அந்த சடாமுடி. எப்போதுமே சுவாமி சடை சடை அப்படின்னாலே அது ஞானத்தின் அடையாளம். சிவபெருமான் ஞானமே வடிவானவர். அந்த ஞானத்தை எது உணர்த்தும்னா சடாமுடி உணர்த்தும். அந்த சடைமுடி இப்படி நீளமா அந்த தொடர் வங்கி நீண்ட மயிரா இருக்கிறத வைரவ கோலத்துல இருக்கும்பொழுது அப்படியே வந்துட்டா சிவபெருமானே வந்துட்டாரு அப்படின்னு சிறு தொண்டர் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு அன்பு செலுத்துவாரோ அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்துருவார் இல்லையா? சுவாமி நினைக்கிறாரு நம்ம அதே உருவத்துல போக வேண்டாம். இவன் எந்த அளவுக்கு பக்திமை பண்றான்னு அவருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், சிறு தொண்டருக்கு தெரியும். ஆனா மற்ற அடியார்கள்லாம் உணரணும் இல்லையா அந்த பக்திமைய, அந்த அன்பை. அதுக்காக சிவபெருமான் இந்த வைரவ கோலத்தை பூண்டு கொண்டிருக்கிறார். இந்த வைரவ கோலத்துல வரும்பொழுது அந்த தலைமுடியை எப்படி வைத்திருக்கிறார்? அவருடைய தலைமுடி சடாமுடி, நீண்ட விரிந்த சடாமுடி. அத கருமையான மேகங்கள் சுருண்டு சுருண்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர் தலைமுடியை அந்த காலமேக சுருள் போல சுருண்டு இருண்டும் வேற இருக்கான். எப்ப இருளா இருக்கும்னா காடுதான். காடுன்னு சொன்னா இருண்டுதான் இருக்கும் காடு. அந்த மாதிரி இவருடைய தலைமுடியே காடு மாதிரி. சில சமயத்துல சொல்லுவாங்கல்ல, முடி வெட்டாம முடிய நிறைய வச்சிருந்தா ஆண்கள், அப்ப அந்த வீட்டு பெண்கள் சொல்லுவாங்க, என்ன காடு மாதிரி தலைமுடியை வச்சிருக்கீங்க, போய் வெட்டிட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவருடைய முடி எப்படி இருந்ததுதான்? சுருண்டு இருண்டு காடு போல இருந்ததா. அந்த படர் துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பி தூரி நெறித்து அசைந்து நெறி படர் துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பினா
திருச்சடையை மயிர் கொத்தாக ஆக்கி. அவ்வளவுதான் இதனுடைய பொருள். ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இல்ல, சாதாரண பொருள் தான். அந்த மயிர் கொத்தை எப்படி ஆக்கியிருக்கிறாரு? கருமை நீரை முகந்த மேகத்தின் கருமை அவருடைய தலைமுடி. இந்த மயிர் எப்படி இருக்கான்? முடி சுருண்டு இருண்டு காடென அடர்ந்து கருமணலின் நிழல் என செறிந்து. கருமையான மணல் இருந்தா அதை வரிசையா வச்சா எப்படி இருக்கும்? அப்படி செறிந்து அசைவுடையதாகி இருந்தது அப்படின்னு ஆசிரியர் குறித்து அருளுகின்றார். ஒரு மயிர் முடிக்கு இதனினும் அழகு அமைய இயலாதவாறு குறித்திருக்கும் அந்த நுண்மையை அறிந்து இன்புறத்தக்கதான். ஒரு முடிய பத்தி சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு அதை பக்கத்திலேயே இருந்து அனுபவிச்சு. வைரவர் கோலம்னா அவங்க முடி இப்படிதான் இருக்கும். அவங்க எண்ணெயெல்லாம் தடவி இருக்க மாட்டாங்க, சடையா வாரி இருக்க மாட்டாங்க, அப்படியே பிடிச்சி அங்கங்க சடைப்பட்டு போயிருக்கும். அதை சீப்பே போட முடியாது. அதை எப்படியெல்லாம் சொல்றாரு நம்முடைய பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான். தெய்வ சேக்கிழார்னு அதுக்குதான் சொல்லுவாங்க. அதை அப்படியே உணர்ந்து உணர்ந்து அந்த மயிரை அந்த அளவுக்கு நம்ம நினைப்போம் இது சாதாரண மயிர் தானே, அது தலையில இருந்தாதான் இதுக்கு நமக்கு இதுக்கு பெருமை. தலையில இருந்தாதான் எதுவுமே அதுக்கு அழகு. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு உணவுல ஒரு முடி வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? கோபப்படுவாங்க. அதை சாப்பிடுறவங்க இது என்ன தட்டுல வந்துருச்சு கோபமா பேசுவாங்க, அதை தூக்கி கூட வீசி எரிய செல்லுவார்கள். அப்ப அந்த இடத்துல அதுக்கு மதிப்பு இல்லை, அந்த மயிருக்கு மதிப்பு இல்லை. ஆனா இது யாருடைய மயிர்? சிவபெருமானுடைய தலைமுடி. அதனால அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதை உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த இடத்துல நம்முடைய தெய்வ சேக்கிழார் நிற்கிறார். இப்ப 27வது பாடலுக்குள்ள நம்ம செல்ல வேண்டும். ஒவ்வொரு பாடலுமே இனி வர்ற பாடலுங்கள்லாம் நீங்க கண்ணை மூடிட்டு அடியன் சொல்ல சொல்ல அதை கற்பனை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க உங்க கண்ணு முன்னாடி அந்த வைரவரே காட்சி அளிப்பார். வைரவரா யார் வரா? நம்முடைய சிவபெருமான். முதல்ல என்ன சொன்ன, அவர் மேல வானத்திலேருந்து இறங்கி வரும்பொழுது சிவபெருமான் அந்த வைரவ கோலம் பூண்டு வருகிறார் என்று அந்த பாடல்ல சொன்னேன். எதுக்காகனா அவருடைய அன்பனை இந்த உலகத்துல இருக்கிற அத்துணை பேரும் உணர வேண்டும். அவருக்கு தெரியும் இவர் தன்மேல் எந்த அளவு பக்திமை கொண்டிருக்கிறார், காதல் கொண்டிருக்கிறார். சுவாமி டெஸ்ட் சோதனை எல்லாம் வைக்க வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க சிவபெருமானை கும்பிட்டால் சோதனை தான் இருக்கும், அவர் நம்மளை சோதிப்பாரு. அதை அறியாதவர்கள் சொல்வது. அந்த தேனை அனுபவித்தால் தான் தேன் இன்ன சுவையில் இருக்கும். இப்போ தேன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா அதை அனுபவித்தவருக்குத்தான் அது இந்த சுவையிலே இருக்கும். அந்த அனுபவ உணர்வை என்னதான் நான் எடுத்து சொன்னாலும் மாணிக்க வாசகர் திருவாசகம் எனும் தேனை நமக்கு அருளி இருப்பார். அவர் அதை உணர்ந்து நமக்கு அருளி இருப்பார். அவர் உணர்ந்த அதே உணர்வை நானும் பெற முடியுமா அப்படின்னா பலகாலம் ஆக வேண்டும். பல தவங்கள் பல பிறவிகள் பிறந்து பிறந்து இறந்து சுவாமி உன்னை பத்தியே நான் உன்னுடைய திருவடிகளையே சிந்தனை வைக்கணும், வச்சாதான் அந்த உணர்வு நமக்கு வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த வைரவர் நம்ம சிறு தொண்டரை சோதனை பண்ணலாம் வரல. இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அவர் எந்த அளவு அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உணரணும், உணர்த்ததான் வந்தாரு. அப்பதான் இதெல்லாம் நடக்குது. முதல் பாடல்ல அவர் தலைமுடியை எடுத்துக்கிறாரு நம்ம சேக்கிழார் பெருமான். அந்த தலைமுடி எப்போ மழை வருமோ அப்ப மேகம் எந்த அளவு கருமையா இருக்குமோ அந்த மாதிரி கருமையா இருந்தது அவருடைய தலைமுடி. அந்த மேகம் எப்படி இருக்கும்? சுருண்டு சுருண்டு இருக்கும், சுருண்டு சுருண்டு இருக்கிற மாதிரி இருந்தது தலைமுடி. அந்த தலைமுடி காடு மாதிரி இருளா இருந்தது, அதனால ரொம்ப அடர்ந்து இருந்ததுன்னு அர்த்தம். அப்ப முடி அங்கங்க கேப் இல்லை, நல்லா அடர்த்தியா சுருண்டு இருண்டு அது அவ்வளவு அழகு பொருந்த இருந்தது. அதுல ஏற்கனவே சிவபெருமான் என்ன அணிந்திருக்கிறார்? அந்த கொன்றை மலர் மாலை அந்த வைரவ கோலத்துல அவர் சூடியிருக்கிறார். இப்ப சிவபெருமான்ல அவர் வைரவ கோலத்திலே வந்த அந்த அடியார். அவர் கொன்றை அஞ்சனம் 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 செய்தது அணைய. அடடா எப்படி போடுறார் பாருங்க. அஞ்சனம் அஞ்சனம் செய்தது அணிய அணி கிளர் பம்பை
மஞ்சினிடை இடை எழுந்த வானமீன் பரப்பென்ன புஞ்ச நிறை வண்டு தேன் சுரும்பு புடை படர்ந்த ஆர்ப்ப சுரும்பு புடை படர்ந்த ஆர்ப்ப துஞ்சின் நுனி தனி பரப்பும் தும்பை நறுமலர் தோற்றம். இவ்வளவும் சொல்லியிருக்காரு. இதனுடைய எசன்ஸ் என்ன, இந்த பாடலை என்னங்க கருத்து அப்படின்னா, அந்த மேகம் போல அவருடைய தலைமுடி இருக்கிறது. அந்த மேகத்துக்கு இடையில நட்சத்திரங்கள், அங்கங்க விண்மீன்கள் இருக்கும் இல்லையா, வான்ல இரவு நேரத்துல நம்ம பார்த்தோம்னா அங்கங்க நட்சத்திரங்கள் இருக்கும். மேகம் அப்ப கருமையா இருக்கும். இப்ப கருமையான மேகம் அவருடைய தலைமுடிக்கு ஒப்பாக கூறப்படுகிறது. ஆங்காங்கே காணப்படும் நட்சத்திரங்கள் போல அந்த தும்பை மலர்களை அவர் சூடியிருக்கிறார். அவ்வளவுதான் இந்த 4 வரிகளுக்குமான விளக்கம். ஆனா அதை எப்படி பெரிய புராணத்தை நம்முடைய சீக்கிழரையா எடுத்துட்டு போறார் பாருங்க. அஞ்சனம் அஞ்சனம் செய்ததனைய, அஞ்சனம்னா கருமை, மை போல இருக்கும். அந்த மைய ஒரு குழம்பு மாதிரி செய்தா, அந்த மை குழம்பை மூழ்க செய்ததை போல, மை குழம்பை மூழ்க செய்ததை போல அழகு மிகும் கரிய மயிர், அந்த அணி கிளர் பம்பை, பம்பைனா அந்த மயிர், ஒரு மைய குழம்பு மாதிரி பண்ணிட்டா அதுக்குள்ள எப்படி இருக்கும் அந்த முடி, அந்த மாதிரி கரிய மயிர். மஞ்சின் இடை எழுந்த வானமீன் பரப்பென்ன, மஞ்சுனா மேகம், மேகத்திற்கு இடையே எழுந்த அந்த வானமீன் நட்சத்திரம்லாம் பரப்பில இருப்பது போல, அது போல என்ன இருந்தது, அழகு மிகும் கரிய மயிரான மேகத்திடையே எழுந்து தோன்றும் அந்த விண்மீன் பரப்பை போல திரட்சியாய் வரிசையாய் பல வண்டின் கூட்டங்கள் அருகே சூழ்ந்து ஒலிக்க நிலை பெறும் வரிசைகளிலே தும்பை மலர்கள் விளங்க, அந்த வானமீன் பரப்பென்ன தும்பை நறுமலர் தோன்ற, அந்த ஈற்றடிக்கு போயிடுங்க. மேகத்தின் இடையெழுந்த வானமீன் பரப்பென்ன, ஈற்றடியில ஈற்று சீர்கிட்ட வாங்க, தும்பை நறுமலர் தோன்ற, வானமீன் தான் இப்ப தும்பை நறுமலர்கள். அப்ப இடையில அந்த தும்பை மலர்கள்ல தேன் இருக்கும் இல்லையா, அந்த தேனை பருகிறதுக்கு யார் வர்றானா, தேன் வண்டு, தேனை உண்ணும் வண்டுக்கு தேன் வண்டு, தேன் வண்டு. அடுத்தது சுரும்பு, அது தேனியில ஒரு வகை, அது ஒரு 6 கால் சிறு பறவை, அதையும் நம்ம தேனின்னு சொல்லாம அந்த வகைக்கு சுரும்புன்னு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி வருதான், அவங்க கூட பாருங்க வரிசையா வராங்களாம். நமக்கு இந்த வரிசையை நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்கேயாவது போனா குறுக்க போறதான். ஒரு கோயில்ல சுவாமிக்கு தரிசனம் வைக்கும் போது எல்லாரும் ஒரு ஆர்டர்ல லைன்ல வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வரிசைக்குள்ள போகாம அங்க பூந்து இங்க பூந்து எல்லாரும் இறைவனை பார்க்க தான் போறோம், அந்த திருவடியை பார்க்க தான் போறோம். அங்கேயும் போய் நம்ம வரிசையில போறோமா, கிடையாது. ஆனா இங்க வந்த சுவாமி கிட்ட அந்த தேனை பருக வருகிற அந்த வண்டுகள் எப்படி வருது பாருங்க. புஞ்சனா நல்ல திரட்சி மிகை, ஏன்னா வண்டுகள் நல்ல தேனை குடிச்சு குடிச்சு வளமா இருக்கு. அது நிறைனா வரிசையில போதான். வண்டு தேன் வண்டு, சுரும்பு, புடைனா பக்கங்கள், அந்த பக்கங்கள் எல்லாம் படர்ந்து ஆர்ப்ப ஒலிக்கிறதா. அந்த வண்டினுடைய ஒலி ஒரு ரீங்கார ஓசை கேட்கும், அப்படியே மூக்கால அது முரளும். அது எனக்கு சொல்ல வரல. அந்த மாதிரி அந்த ரீங்கரிக்கக்கூடிய அந்த வண்டுகள், அது புடை படர்ந்த, புடைனா பக்கங்களில், புடவை அப்படின்ற சொல்ல பக்கத்து, நம்முடைய பக்கத்தை சுற்றுவதால அதுக்கு அது பேரே புடவை. புடவை என்ன பண்றோம், நம்ம பக்கங்களில் இப்படி சுற்றி கொள்கிறோம் அல்லவா, அதனாலதான் அந்த புடைக்கு பேரே புடவை. புடவை பக்கங்களில் சுற்றுவதால் அது புடவை. அதுபோல இந்த இடத்துல புடைனா பக்கம், அந்த அந்த பக்கத்துல படர்ந்து ஆர்ப்பன்னா ஒலிக்க, அந்த வண்டுகள்லாம் ஒலிக்குதான். துஞ்சின் நுனி தனி பரப்பும், அப்படி அந்த ஒவ்வொரு முடியும் அப்படி செறிவா இருக்கான். திருமுடியிலே தும்பை மலர்கள் விளங்குகின்றது. எதை ஒத்திருக்கிறதுனா, மேகத்தின் இடையே விண்மீன்கள் தோன்றுவன போல் இருந்தது. அதுதான் இந்த 27வது பாடல்.
அடுத்தது 28வது பாடல்ல என்ன சொல்றாரு? அருகு திரு முடிச்செருகும் அந்தி இளம்பிறை தன்னை பெருகு சிறு மதியாக்கி பெயர்த்து சாத்தியது என்ன? விரி சுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விளங்கு சுடர் திருநிதல் மேல் திருநீற்று தனி பொட்டு திகழ்ந்து இளங்க. அதாவது திருமுடியின் ஒரு மருங்கில் செருகும் மாலையில் தோன்றும் பிறை சந்திரனையே. அந்த பிறைச்சந்திரன், ஒற்றைக்கலை சந்திரன், இளம் பிறைய என்ன பண்றாங்களாம், ஒரு சின்ன ஒளி வட்டமா ஆக்கினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன மதியா, ஒரு நிலா மாதிரி ஆக்கிட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி சிவபெருமானுடைய அந்த ஒளி வீசும் அந்த நெற்றியில திருநுதல்ல திருநீரை ஒரு தனி பொட்டா வச்சிருந்தாராம் இந்த வைரவர். எப்படி வச்சிருந்தாரு? திருநீற்று தனி பொட்டு. திருநீரை நம்ம இப்படி திரிபுண்டமா பூசுறோம் இல்லையா, அப்படி பூசாம ஒரு வட்ட வடிவமா திருநீற்ற பொட்டா வைக்கிறாரு. அந்த திருநீற்று போட்டு எதுல வைக்கிறாரு? திருநுதல் மேல, திரு நெற்றியில அந்த திருநீற்று பொட்டை வைக்கிறாரு. அது எப்படி இருக்கு? திகழ்ந்து இளங்க. இளங்கன்னா அப்படி ஒளி பொருந்தி விளங்குதான். அது எப்படி அந்த திருநீற்று போட்டு இருந்ததுன்னா, அவரோட முடியில இருக்கும் இல்லையா ஒற்றைக்கலை சந்திரன், அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த இளம் பிறையை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு பெரிய வட்ட மதிய ஆக்கிட்டா, ஒரு நிலா மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. ஒற்றைக்கலை சந்திரனை கொஞ்சம் பெரிது பண்ணி வட்ட வடிவுல ஒரு நிலா மாதிரி செய்து அந்த நிலவினை அவருடைய திருநெற்றியில பொட்டா வச்சா எப்படி இருக்குமோ அப்படி அந்த திருநீற்று போட்ட அந்த வைரவர் வைத்திருந்தார். அதுதான் இந்த 28வது பாடலோட விளக்கம். இந்த இடத்துல விரி சுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விளங்கு சுடர், செம்மேனி அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் ஃபுல் மேனியுமே செம்மேனி. இந்த இடத்துல நெற்றிய மட்டும் எப்படி சொல்றாங்க? சிவந்த பவள கதிர்களை வீசும் விளக்கமுடைய அந்த சுடர் திரு நெற்றியின் மீது அந்த திருநீற்றின் ஒற்றை போட்டு ஒளி வீச விளங்க மாறு வைத்தார். இன்னைக்கும் நம்ம வீட்டு பெண்கள்லாம் பொட்டு நெற்றியில வைத்து கொண்டுதான் செல்கிறார்கள். பொட்டு எங்கம்மா வச்சிருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி சின்ன சின்னதா கண்ணுக்கு தெரியாம வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய சிவபெருமான் எப்படி வச்சிருக்கிறாரு? நெற்றியில போட்டு ஒரு வட்ட வடிவமா நிலாவே நெற்றியில வச்ச மாதிரி, நிலவை நெற்றியில சூடுன மாதிரி அந்த இளம் பிறையை முழு மதியாக்கி வைத்தது போன்று நெற்றியிலே திருநீற்று பொட்டு விளங்கியது அப்படிங்கிறது தான் கருத்து. அந்த நீற்றின் பேரொளி போன்றது நீல் நிலா. அந்த திருநீற்றை பத்தியும் இதுல சிறப்பா சொல்லியிருக்காங்க. எப்படி பூச இனியது நீர், அந்த நீரை பூசுனா ரொம்ப இனிமையானது. அது கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் தர வல்லது நீர். நம்ம அந்த அருமையை இன்னும் சரியாக உணரவில்லை. அதனாலதான் நீற்றை இன்னும் நாம் போற்றாமல் இருக்கிறோம். அந்த நீற்றனை சுவாமி என்ன பண்றாரு? ஒரு அருமையான தனி பொட்டாக, எப்படி அவர் தனி பெருமானாக இருக்கிறாரோ அதுபோல இந்த திருநீற்றை தனி பொட்டாக தன் நெற்றியிலே திகழ்ந்து விளங்குமாறு இந்த வைரவ கோலத்திலே எழுந்தருளுகிறார். அடுத்த 29வது பாடல் ரொம்ப சிறப்பான பாடல் இது. வெவ்வரக்கன் மண்டலமும் விலங்கு மதி மண்டலமும் அவ் அனல் செய் மண்டலமும் உடன் அணைந்தது என அழகை, உடன் அணைந்ததென அழகை வவ்வு திருக்காதின் மணி குழை சங்கு வளைத்தது அதனுள் செவ்வரத்த மலர் செறிந்த திருத்தோடு புடை சிறக்க. இப்போ இதுல 3 மண்டலங்கள் சொல்லியிருப்பாரு. மண்டலம் அப்படின்னா வளைந்த, வளைவு அப்படிங்கிறது பொருள். என்னென்னலாம் மண்டலம் பாருங்க. வெவ் அரக்கன் மண்டலம். அரக்க மண்டலம்னா வெம்மை உடைய அந்த கதிரவன். அருக்கன், அருக்கன், வெவ் அருக்கன் அப்படின்னு சொல்லணும். அருக்கர்னா சூரியன், அந்த கதிரவன். விலங்கு மதி மண்டலம். மதினா அந்த சந்திர மண்டலம், குளிர்ச்சி பொருந்திய அந்த சந்திர மண்டலம்.
மண்டலம்னாலே வளைந்தங்கிறது பொருள். நெருப்பு ஆகிய மூன்றாவது வந்து அனல் செய் மண்டலமும் அப்படின்னு வந்தது இல்லையா? அப்ப சூரியன், சந்திரன், நெருப்பு, இந்த மூன்றும் தாமும் விளக்கமுறும் இடங்களுடன் எப்படி இருக்கா? ஒன்றாக கூடியது போல அழகை தன் வயமாக்கும் செவியில் வவ்வு காது அப்படின்னு போட்டிருப்பார் பாருங்க. வவ்வு திருக்காது. ஏன் திருக்காது? அது சிவபெருமானுடைய காதுங்கிறதுனால அந்த இடத்துல வவ்வு திருக்காது. மணி குழை சங்கு, அந்த செவியானது இதை எப்படி பாருங்க, கதிரவன் வந்து நல்ல அப்படி பிரகாசமா இருக்கும், அது போல காது இருக்கான். எப்படி ஒரு வெப்பமா இருக்கு அந்த மாதிரி காது வளைந்து இருக்கிறதா, அந்த பிரகாசத்தை ஒளி விடுகிறது. சந்திரன் எப்படி இருக்கும்? ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அது போல அந்த காதுல இருக்கிற குழையிலிருந்து அந்த ஒளி வருதான். சங்க குழைய அணைஞ்சிருக்காங்க காதுல, ஒரு குழைத்தோடு, அது சங்கால் ஆகியது. அது வந்து எந்த ஒளிக்கு ஒப்பானது? சந்திரன் எப்படி குளிர்ச்சி பொருந்தியதா இருக்குதோ அந்த ஒளிபரப்பு முறையிலே அங்க குழை இருக்கு. அடுத்தது தீ எப்படி இருக்கும்? அப்படியே நெருப்பினுடைய சுடர் நல்ல சிகப்பா செந்நிறமா இருக்கும் இல்லையா? அது போல செவ்வரத்தைன்னா செம்பருத்தி பூ, அந்த குழையில ஒரு செவ்வரத்தை மலரை தோடா சூடி இருக்கிறாராம். அதுதான் இதுல கருத்து. வெம்மை உடைய கதிரவன், விளக்கமான சந்திரன், நெருப்பு ஆகிய மூன்றும் தாம் விளக்கமுறும் இடங்களுடன் ஒன்றாக கூடினா எப்படி இருக்குமோ அதுபோல அழகை தன் வயமாக்கும் செவியில் அழகான சங்கு குழையினை வளைத்து அணிந்து அதனுள்ள அந்த செவ்வரத்தம்பூவை செறிந்த தோடு இரு மருங்கும் சிறந்து விளங்க அப்படின்னு இந்த பாடலுடைய கருத்து. அப்ப இவ்வளவு ஒளி பொருந்திய அந்த வைரவ கோலத்துல சிவபெருமான் வருகிறார். இது வந்து 30வது. இனி நம்ம 30வது பாடலை பார்க்கணும். 29 பார்த்துட்டோம், இப்ப 30வது பாடல் பார்க்கணும். 30வது பாடலோட நம்ம இந்த விளக்கத்தினை முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். பாடலை பார்ப்போம். கலங்கொள் விடம் மறைத்து அருள கடல் அமுத குமிழி நிறைத்து உளம்கொளி வெண்திரள் கோவை தூய வடம் அணிந்ததென உளம் கொள்பவர் கரைந்து உடலும் உயிரும் உருகப் பெருக விளங்கு திருக்கழுத்தினிடை வெண்பளிங்கின் வடம் திகழ. இந்த பாடலுடைய ஒவ்வொரு சொல்லா விளக்கம் பார்ப்பதற்கு முன்னாடி சுவாமி அப்படியே அந்த திருநீலகண்டத்தோட வந்தா இவர்தான் சிவபெருமான்னு நமக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். அந்த திருநீலகண்டத்தை மறைப்பதற்காக கழுத்துல ஒரு மாலை, எந்தால மாலைனா வெண்பளிங்கால படிகத்தால அந்த படிக மாலை ஒன்று அணிந்திருக்கிறார். அவ்வளவுதான் இந்த பாடலுக்கான விளக்கம். இத வந்து இன்னும் எப்படி அதை ஒவ்வொன்றா சிறப்பித்து சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், திருக்கழுத்தில் கொண்ட நஞ்சை மறைத்தருளும் பொருட்டு சுவாமியோட அந்த கழுத்து நஞ்சுண்ட கண்டம் இல்லையா, திருநீலகண்டம். அந்த எப்பெல்லாம் திருநீலகண்டம் கண்டத்தை எப்பெல்லாம் அந்த பாடல்கள்ல சொல்லப்படுகிறதோ இறைவனுடைய கருணை திறம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அவன் பெருங்கருணையாளன். அந்த அமுதம் கடையும் பொழுது நஞ்சு வந்த போது எல்லாரும் அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். யார்கிட்ட போய் சரணாகதி அடைகிறதுன்னு தெரியல. சிவபெருமானோட திருவடியில போய் சரணடையும் பொழுது அவர்தான் அதை வந்து உட்கொண்டார். அப்படி கருணையுண்ட அந்த பெருமான் அந்த நஞ்சகனி கண்டம், அந்த கண்டத்தை காட்டினா நம்ம எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிடும், சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னுட்டு. அதை வந்து மறைத்து அருள பார்க்கடலில் தோன்றிய அமுதத்தின் குமிழிகளை வரிசையா, அமுதம் எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்கும். அதனுடைய குமிழிகள், அந்த நீர்க்குமிழி மாதிரி முட்டையா இருக்கும் இல்லையா, அது வரிசையா எப்படி இருக்கான்? துலங்கு ஒளினா மிக்க ஒளி வீசுவதாய், வெண்மையாய்,
ஏன்னா அது அமுதம் இல்லையா, அதனால அது வெண்மையா இருக்கு. திரட்சி உடையதாய் கோவை, எப்படி கோர்த்தால் கோவை. இப்போ பூக்களை வந்து பல வகையா நம்ம சுவாமிக்கு மாலையா செய்யலாம். கோவைனா என்னன்னா அந்த பூக்களை, இப்ப பவழமல்லி மலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கட்ட முடியாது, ஒரு ஊசி நூல் வச்சு அப்படியே கோவையா வரிசையா கோப்போம், அதனாலதான் அதுக்கு பேர் கோவை. அது போல அந்த கோர்த்த மாலையை தான் கோவைன்னு சொல்லுவாங்க. தூய வடம் அணிந்ததென்ன, வடம்னா மாலை, அந்த தூய்மையான மாலை, சரம் எப்படி வேணாலும் சொல்லலாம். உளம் கொள்பவர் கரைந்து உடலும் உயிரும் உருக பெருக, அதை பார்ப்பவர்களுக்கு, அது உள்ளத்துள் நினைப்பவரை, யார சிவபெருமானை யாரெல்லாம் உள்ளத்துல நினைக்கிறாங்களோ அவங்க உடலும் உயிரும் உருகும்படி மிக விளங்கும் அந்த திருக்கழுத்துல சுவாமி என்ன அணிந்திருக்கிறாராம், வெண்மையான பளிங்கு மாலை விளங்க அணிந்திருக்கிறார். நல்ல விளக்கம் பெறும்படி அவர் அணிந்திருக்கிறார். அமுதம் வெண்மையானது ஆதலின் அதை அமுத குமிழி என பளிங்கின் வடம் இருந்தது என்றார். நஞ்சு கருப்பு, வெண்மை அதனை மறைத்தது. நஞ்சு எப்படி இருக்கும், கருமையா இருக்கும். இப்ப மாலை எப்படி இருக்கு, வெண்மையா இருக்கு. அந்த நஞ்சனை கண்டத்தை இப்ப மறைக்கணும். மறைக்கிறதுக்காக சுவாமி வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஸ்படிகத்தை கோர்த்து, வெண் பளிங்கு உருண்டைகளா இருக்கு, அதை கோர்த்து அந்த கழுத்துல பொருந்துமாறு திருக்கழுத்திலே அணிந்திருக்கின்றார். இது வந்து 30வது பாடல். சிவாய நம. 31வது பாடல் பார்க்கலாமாமா, இல்ல இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்துக்கலாமாமா? இதோட நிறைவு செய்துக்கலாமா? அதாம்மா. சிவாய நம. பேச வாய்ப்பு கொடுத்தா அப்புறம் டைம் ஆயிடும் இல்லையா? ஆமாமா. அதாம்மா, அந்த 30 வரைக்கும் இதோட நம்ம இந்த வகுப்பை 30 வரைக்கும் வச்சு நிறைவுபடுத்தலாம். இதுகாரம் கேட்டிருந்து அருமையாக இந்த பொருளை நன்கு உணர்ந்த அத்துணை, இந்த இணையத்திலே இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான நன்றியை தெரிவித்து, அத்தோடு மட்டுமல்ல, இந்த பெற்ற பயன் எப்போ பயன்னா, இதை நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை கொண்டு போய் செலுத்தணும். எப்படி ஒரு அடியாரை வரவேற்கிறது, எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், இதெல்லாம் வந்து நம்ம இதன் மூலமாக உணர பெற்றோம் என்று சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூறி அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஒரு 5 தடவை அடியேன் சொல்லிடுறேன். அதோட விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடியார் பெருமக்களிடம் அடியேன் விடைபெறுகிறேன். சிவாய நம. நன்றி, வணக்கம். சிவாயனம் சிவாயனம். திருடி வணக்கம்மா. அருமையான ஒரு கருத்து, ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. கேட்கறது மட்டும் இல்ல, அங்க அந்த இடத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்கு. திருச்செங்காட்டங்குடியே போயிட்டோம், அவரு சீராளன் பிறந்த இடத்துக்கே போயாச்சு. அவர் எப்படி இருக்கிறாரு, 3 மாத குழந்தையில இருந்து காதணி நடக்கிற வரைக்கும், அந்த பருவம் வரைக்கும் நம்ம போயாச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா எடுத்துட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பெருமான் வராரு. பெருமான் எந்த கோலத்துல, பைரவர் கோலத்துல வராருன்று ஒவ்வொரு பாடலா அழகா விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. 18வது பாடம் மறுபடியும் சொன்னீங்க. சீரான் வந்து எப்படி பெற்றெடுத்த தந்தையாருலாம் என்ன அருமையா பெற்று உப்பில்லாத மகனார் பிறக்கிறாரு அப்படின்னு அந்த பாடல் விளக்கம். அவருக்கு எப்படி செய்யறாங்க, அலங்காரங்கள்லாம் செய்து அந்த சுற்றத்தாரெல்லாம் மகிழ்ச்சியாக அடைய, சுற்றத்தை மகிழ்ச்சி அடைய அவர் அந்த மணிக்கு ஒரு உதாரணம் சொல்ல, மணியை போன்ற முத்தா மணி போல புள்ள பெற்றிருக்கிறோம் அப்படின்போம் இல்லையா? அந்த மாதிரி மணியாக அந்த பெற்ற மகனை அந்த மகிழ்ச்சியாக அந்த தந்தையார்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஆனந்தம் பெருக அவருக்கு வந்து அந்த விழா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விழா எடுக்க ஆரம்பிக்கிற அந்த ஊரே என்ன ஆகுது, ரொம்ப சிறப்பா விழா கோலம் போட்டிருக்கு, ஒவ்வொரு வீடும் விழா கோலம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. மங்கள இசை, முதல்ல மங்கள இசை, அந்த இசையினால ஒரு ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியை பத்தி சொன்னீங்க. அடுத்ததான் வேத ஒளி கேட்கும் அந்த சிறப்ப, அந்த அங்கணர்னா சேவெருமானுடைய அடியார்கள் அந்த இசையெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி பொங்க 10 நாள் அந்த விழா கொண்டாடினாங்க. 10 நாள் தசனம் 10 விழா கொண்டாடினாங்கன்னு அந்த பாடல் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்ததாக 20வது பாடல்ல
பெருமானுடைய அந்த வகை பருவத்தை பத்தி சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்தது. நான் அந்த பருவத்தை பிள்ளை தமிழ்ல ஒரு அடியார் போன வாரம் முந்தின வாரம் தான் பேசினாருன்னு நினைக்கிறேன். முந்தின வாரம் நம்ம வேலுண்டு வினை குடும்பத்துல ரொம்ப சிறப்பான கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. முதல்லன்னா காப்பு 3வது மாசத்துல குழந்தைங்களுக்கு காப்பு வச்சு பேர் இருக்கும் அந்த விழா. 2வது செங்கீரை பருவம், அது 5 மாதத்துல இருக்கக்கூடியது. அடுத்தது 3வது தாள பருவம் அப்படின்னு பாடி தாலாட்டு பாடக்கூடிய பருவம். அடுத்தது சப்பானி பருவம், 9வது மாசம் சப்பானி பருவம். அப்பதான் சப்பானி போட்டு நவுந்து போக இல்லையா குழந்தைங்க, அது. அடுத்ததாக முத்த பருவம், நம்ம குழந்தைய கொஞ்சம் முத்தம் கொடுக்குற பருவம் 11வது மாதத்துல புரிஞ்சக்கூடிய ஒரு தன்மை வருடைய குழந்தைங்களுக்கு. அது 5வது வருகை பதிவு, அது 12 மாதத்துல இருக்கிற கூட படிவும். அதான் சொன்னீங்க நடக்கக்கூடிய அந்த வருகை பதிவும், அந்த விளக்கம் எடுத்துக்கூடிய 12ஆம் மாசத்துல. அதுக்கப்புறம் அம்பளி பருவம், இந்த பெண்களுக்கும் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் ஒரே சமமா இருக்கும் அப்படின்னு நிலா கட்டி சோறு ஊட்டுற பருவத்தை பத்தி எடுத்து சொன்னீங்க. 8வது சிற்றில் இழைத்தல், 9வது சிறு பறை முழக்கல், 10வது சிறு தேர் பருவம். அந்த 3 பருவத்தையும் எடுத்து அந்த பாடலுடைய விளக்கம் 19வது பாடல்ல 20வது பாடல்ல விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அது என்ன வளர்கிளி, அந்த வளர் திருமகனார்னா அந்த வினைத்தொகை எப்படி இன்றையும் நம்ம பேசிட்டு இருக்கோம், அது வளர்ந்துகிட்டே இருக்குது இல்லையா. அவருடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல இருந்தது, அப்ப நடுவுல எல்லாம் பேசப்பட்டு இன்று வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறதுனால அந்த வினைத்தொகையாக வளர் திருமகனார் அப்படின்றத எடுத்து சிறப்பா சொன்னீங்க. அந்த பொங்கலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. உண்மையிலேயே பொங்கல் பொங்குறது எதனால அப்படின்னா, அனைத்து செல்வங்களும் பொங்கி வருவதனால அதை கொண்டாடுறோம் பொங்கல் விழான்றது ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்கம்மா. அதுக்கடுத்து 21வது பாடல்ல பெருமான் எப்படி இருக்கிற அந்த குழந்தை என்னென்ன அழகு தோட்டத்துல காட்சி கொடுக்குறாரு. சுருண்ட சுருண்ட முடி ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குது. அப்புறம் காதுல அணியிறது, கழுத்துல அணியிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு அணியா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. இந்த குழந்தையுடைய அணிகள்லாம் நான் பார்க்கல. அவருக்கு குழந்தை எப்படி இருக்கும், நம்ம எப்பவுமே இந்த கிருஷ்ணரை பத்தி தான் நம்ம நினைச்சு பார்ப்போம். குழந்தைனா அழகுனா நம்ம கிருஷ்ணரை பத்தி குழந்தைக்கு அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த நெட்டி சுட்டி போட்டு கழுத்துல மணிமாலை எல்லாம் சாட்சி அந்த பட்டு உடுத்தி அப்படிலாம் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு திருஞான சம்பந்தர் புராணத்திலே அது வருது. அந்த பருவம்னா ஒவ்வொரு பருவமும் அவர் வளர்றதை பத்தினா அந்த விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த குழந்தைய இந்த எப்படி சீராளன் எப்படி அந்த அணிகள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொன்னா எப்படி அணிகள் எல்லாம் அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவர் விளையாட்டையை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வினைத்தொகையா எடுத்து ரொம்ப அழகா அந்த பாடலுடைய அது என்ன, குதம்பைனா என்ன, கண்டசரனா என்ன, தாலின்னா என்ன, அந்த இடையில இப்போ அரஞானம் கட்டிக்கிட்டு என்ன, அந்த சதங்கை ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த விளக்க சீராள தேவர் எப்படி விரும்பி அணிஞ்சிருக்கிறாரு, அவங்க எப்படி அணிய வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த பாடலை எடுத்து அழகா 21வது பாடலை விளக்கம் சொன்னீங்கம்மா. 22வதுல அவர் எதுக்கு பிறந்திருக்காருன்னா அந்த முக்தி பிறவி பணி நீக்கதான். பிறவி பணி நீக்க அவர் பள்ளியில சேர்த்தாங்க அப்படின்றத அந்த வினை நீக்கம் பெறுது இல்லையா நமக்கு, அந்த மாதிரி அந்த வினை நீக்கம் பெறுவதனால அந்த முக்தி பேர் அடையறதுக்கு அவர் வந்தாரு அப்படின்ட்டு. அவர் எப்படி இருப்பாருன்னா அவரை பத்தி சொல்ல முடியும், ஒப்புமையா அவரை பத்தி சொல்ல முடியாதுன்றத அந்த 3 வயதுடைய விளக்கத்தை சொல்லி அடுத்தது 5வது வயதுல பள்ளி சேரும் பருவத்தை பத்தி சொல்றீங்க. அந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததுமா. அடுத்தது 23வது பாடல்ல அந்த சண்டை சேனர் புராணத்தை பத்தி சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா அந்த சண்டை சேனர் புராணம் எப்படி இருந்தது 5 வயதுல, அப்படி அவர் நிறைவடைந்து பள்ளி எப்படி சேர்ந்தாருன்ற அந்த புராணத்தையும் எடுத்து நடுவுல கொடுத்தீங்க. அப்புறம் அந்த 23வது பாடல்ல அவர் எப்படி இருந்தாரு, திருஞான சம்பந்தருடைய அந்த வராரு இல்லையா அந்த அழகு, அதெல்லாம் முப்புறம் அணிந்த மார்பியோட வராரு. சிறுதொண்டு நாயனார் முன்னால சென்று எதிர்கொண்டு வரவேற்கிறாரு. அது எப்படி நம்ம வரவேற்கணும், ஒவ்வொரு அடியாரை எப்படி வரவேற்கணும், என்ன உபசரணம் பண்ணணும், பாத பூஜை பண்ணி ஒவ்வொரு அடியா நம்ம வரவழைக்கணும்ன்றத அந்த பெருமையை பத்தி அழகா விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. அது 24வது பாடல்ல அந்த பாடல் விளக்கம் கொடுத்தீங்க. ஒண்ணு செங்காட்டாங்குடியில எப்படி அவருடைய திருஞான சம்பந்தர் பெருமான் ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. 1ஆம் திருவிழா 63வது பதிகமும் 3ஆம் திருவிழா 62வது பதிகமும் விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு. இப்பதான் எடுத்து அதெல்லாம் படிச்சேன் நானு. ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் இந்த 3ஆம் திருமுறையில உண்மையிலே அந்த பாடலை பற்றி பதிகந்தோறும் அவர் பாடியிருக்கிறாரு, பெருமானை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து சொல்லியிருக்கிறாருன்ற அந்த சிறப்பையும் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்தது 25வது பாடல அவருடைய தொண்டை சொன்னீங்க. பெரிய எப்படி பெருமானுடைய தொண்டெல்லாம் போய் சொல்றாங்க பெருமான்கிட்ட, கையில சொல்ற கையிலிருந்து இறங்கி வராரு பெருமான்.
எப்படி வைரவ குளத்துல வராரு அப்படின்றத அந்த சிறப்பு. திருமலையில இருந்து எப்படி வராரு பெருமான், வைரவ குளத்துல வராரு. அந்த வைரவ குளத்துல நம்ம அப்படியே கற்பனையிலேயே போயாச்சு. பெருமான்னு அடுத்ததெல்லாம் வரல, மனைவி மகன் எல்லாம் வரல. இப்ப வைரவ குளத்துல அவர் மட்டும்தான் வராரு. எப்படி இருக்கிறாரு, அவருடைய தலைமுடி என்ன, அவர் அழகு என்ன, அவர் நெற்றியில எப்படி திருநீரிட்டு இருக்காரு, பொட்டோடி இழுத்துட்டு இருக்காரா என்ன, எப்படி வராரு, அவருடைய மை குழம்பு. நான் அப்பதான் நினைச்சுட்டேன், இந்த பெண்கள்லாம் ஒரு 60-50 வயசுக்கு மேல எல்லாம் டை அடிச்சா எப்படி இருக்குன்னா ஒரு முடி கூட வெள்ள தெரியாது, அழகா கருமை போட்டு எப்படி டை அந்த மாதிரி அவளை அந்த மையில எப்படி துவைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த எண்ணம் வந்தது. ரொம்ப அழகா அந்த மைக்கு மை குழம்பை பூசி கருமை அஞ்சனம் மஞ்சனம் செய்த அப்படின்ற அந்த பாடலுக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அது மை குழம்பு அது பூசி அந்த மாதிரி அந்த முடியானது அப்படி ஒரு அழகா தோற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது. அவர் தலையில தும்பை பூ மாலை அணிந்து வந்திருக்கிறாரு அப்படின்ற அந்த பாடலை விளக்கம் ரொம்ப சிறப்பா கொடுத்திருந்தீங்க. அதுக்கு அடுத்த பாடல அவர் திருமுடியில எப்படி எல்லாம் இருக்கிறாரு, அது எப்படி எல்லாம் இருந்தது அவர் திருமுடி. ஒரு நிலா மாதிரி அந்த நெற்றியில அணிந்திருந்தாருல அந்த திருநீரை ஒரு பொட்டு மாதிரி அந்த பொட்டு எப்படின்னா சிவந்த ஒளி தோற்றத்தை கூடிய இருந்தது அப்படின்ற அந்த பொட்டுக்கு அவ்வளவு அழகா திருநீருடைய விளக்கத்துக்கு அந்த ஓமையோட எடுத்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப 29வது பாடல மண்டலம்னா வளைந்த அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்பை பத்தி சொன்னீங்க. அந்த கதிர்வன் எப்படி ஒன்று முதல்ல அவர் தலையில அந்த மண்டலமா விளங்கக்கூடிய அவர் தலைமுடியில கதிரவன் சந்திரன் அக்னி எல்லாம் ஒன்றாக கூடிய ஒரு அழகு வெண்மையான ஒரு தோற்றத்தை குடிக்கக்கூடியதா இருந்தது. அவர் செந்திரம் பூவே அணிஞ்சிருக்கிறாரு அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்த 30வது பாடல அந்த கழுத்துல என்னென்ன அந்த நஞ்சு உண்ட அந்த கருமைய நேரத்தை போக்கக்கூடியதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, படிங்கு போல அந்த மாலையை அணிஞ்சு கழுத்துல அணிஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா. அப்போதான் பவழமடினா பூ எப்படி கோக்குறது அப்படின்னா சேர்ப்பது, கோப்பது கோவை என்ற பெயர் அப்படின்ற விளக்கம் அது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கோவைனா என்ன சிறப்பு அப்படின்னு. அழகா அந்த 30 பாடலையும் எங்களுக்கு ரொம்ப 18ல இருந்து 12 பாடல், இன்னைக்கு 18வது ஒரு திருப்பி கேட்டது ரொம்ப சிறப்பு தான். 12 பாடல் ரொம்ப அருமையான விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா அடியார்கள் நிறைய பேர் வராது, நம்ம யூடியூப்ல அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு இந்த வகையில நீங்க சொன்ன அனைத்து பாடல்களும் உண்மையிலேயே நாங்க வாழ்க்கையில உணர்ந்து செயல்படுறோம். ஏன்னா இந்த நாயன்மார் வரலாறுலாம் படிச்சிருக்கிறோம், போயிட்டு இருக்கோம், விளக்கமெல்லாம் கேட்டா கூட இன்னைக்கு நீங்க சொன்ன விளக்கம் உண்மையிலேயே நாங்க அப்படியே செங்காட்டங்குடிக்கு போயாச்சு, அந்த சீராளன் வளர்றதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பெருமான் எப்படி வைரவ குளத்துல வராரு, திருஞான சம்பந்தர் இவருடைய எப்படி பாராட்டி பாடி இருக்கிறாரு, அவர் எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்ற அந்த எல்லா சிறப்பையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமா. ரொம்ப நன்றிங்கம்மா. மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி நிறைய சிறுதொண்டையார் புராணத்தை முழுசும் கேட்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாடல் பாடி முடிச்சிடுறேன். வாழ்த்து பாடல் பாட முடிச்சு எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால அடியார்கள்லாம் நான் விட்டதை நீங்க மீண்டும் ஏதாவது எடுத்து நீங்க செயல்படுத்தி சொல்லலாம். சிவாய நம. வான்மிகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேல் விமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோடு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார்களை யார் வேணாலும் பேச